ஒரே செகண்ட். லைவ் ஸ்ட்ரீமிங் ஆன் ஆயிடுச்சு. நான் வந்து லிங்க் ஓபன் பண்ணிட்டு ஒரே செகண்ட். காப்பி எக்கோ சேம்பர்ல போடட்டும். உள்ள வர வச்சுருங்க, உள்ள வர வச்சுங்க, உள்ள வர வச்சுங்க. ஆ அருள் ஜோதியை உள்ள வர சொல்லுங்க. சார் ஒரே நிமிஷம் வந்துடுறாரு சார், ஒரே நிமிஷம். சார் அருண் சார் அட்மிட் கொடுங்க சார். ஐடிசி அருண் ஜோதி சார் வேணும் சார். கன் பண்றேன். ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார். Okay, live stream ஆகுது. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுங்க. எவ்ரிதிங் இஸ் ஒர்க்கிங். Okay sir, thank you sir, thank you so much sir. தேங்க்யூ சார். சார் சார் கனெக்ட் ஆயிடுச்சுங்க சார். Yeah, I'm raising, yeah. ஸ்டார்ட் பண்ணுங்க. எவ்ரிதிங் இஸ் ஒர்க்கிங்.
Okay, all of you, good evening. Good evening, all of you. ஆடியோ வீடியோ கரெக்டா இருக்கா? ஹலோ, வணக்கம் வணக்கம். ஓகே, எல்லாம் ரொம்ப ஆவலுடன் ரொம்ப நேரம் ரொம்ப என்னடா வரல வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரொம்ப போராடி அப்படியே உள்ள வந்த மாதிரி தெரியுது. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ ஆனதுனால கொஞ்சம் டிலே ஆயிருச்சு. ஓகே, எல்லாம் ஹாப்பி தானே? ஓகே, ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சார் ஆடியோ வீடியோ கரெக்டா இருக்கா? ரைட். ஓகே, எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாமே குரூப்பா நிறைய இடத்துல பார்க்கும்போது ஒரு மீட்டிங் ஹால்ல உட்காந்து ரொம்ப சூப்பரா அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ என்னோட பேர் ரஞ்சித். சிடிசி பிளஸ் எமரால்ட் ரேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சொந்த ஊர் நாமக்கல். இன்னைக்கு உங்கெல்லாம் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உண்மையால சொல்ல போனா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்மை ஏற்படுத்தி கொடுத்த வாழும் கடவுள் டாக்டர் எம் மோகன் சாருக்கு ஃபர்ஸ்ட் எல்லாரும் சார்பாக மனமார்ந்த ஒரு நன்றி கலந்த பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். நல்ல உற்சாகமான ஒரு பாராட்டு. ஓகே, சிசிலிலாம் தெரியும் இல்லையா? நம்ம நிறைய ஜூம்ல எல்லாம் நிறைய ட்ரைனிங் நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம். அப்ப என்னது எல்லாமே ஆர்வமா சிசிலி இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணலாம்? கை தட்டலாம். ஒன்றும் தப்பு இல்லை. கை தட்டும் போது பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்றது? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் நடக்கும். ரைட்டா? அப்ப எல்லாரும் கவனிக்கலாமா? அப்ப நல்லா கவனிங்க. அப்ப இங்க யாராச்சும் என்னது ஒரு நபரா தனியா அட்டன் பண்ணக்கூடிய நபர்கள் வீட்ல 2 பேர் 3 பேர் இருந்தா ஒண்ணா சேர்ந்து ஒரு கேங்கா அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அப்ப இங்க 500 பேர்த்தோட லிங்க் தான் இங்க வரும். அதுக்கு மேல வரக்கூடியது யூடியூப்ல வந்து நமக்கு லிங்க் வந்து வரும். ஸோ அந்த யூடியூப் லிங்க்ல 500 பேருக்கு மேல வரக்கூடியவங்க யூடியூப் லிங்க்ல வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ரைட்? கிளியரா? எல்லாம் கவனிக்கிறோமா? ஸோ வீடியோலாம் அங்க ஆன் பண்ணி கொஞ்சம் உற்சாகமா பண்ணோம்னா நம்ம என்னது ப்ரோக்ராமா உள்ள போயிடலாம். அப்ப என்ன இருந்தாலும் இன்னைக்கு சூப்பரான ஒரு தருணம். இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய நிறைய விவசாய மக்கள்லாம் இன்னைக்கு ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன சொல்றது? ட்ரைனிங் நமக்கு ப்ராடக்ட் ட்ரைனிங் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் ஏற்படுத்தி கொடுத்தா நம்ம லீடர்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று வெல்கம் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்துள்ளவர்களே ஃபர்ஸ்ட் நம்முடைய டைமண்ட் எக்ஸிக்யூட்டிவ் மிஸ்டர் வினோத் சாலம் சார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கலாம் இந்த ப்ரோக்ராமுக்காக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீஜனல் டீம் கோஆர்டினேட்டர் திலீஷ் குமார் சார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டைமண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்தா நம்ம டாக்டர் மோகன் சார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கலாம். அதே மாதிரி ஆல் யூடிசி லீடர்களையும் வருக வருக என வரவேற்கலாம். நல்ல உற்சாகமான ஒரு சிசிரி காமிக்கலாமா? ஹலோ, ரைட். ஆல் யூடிசி லீடர்களையும் வருக வருக என வரவேற்கலாம். ஆல் ஜிடிசி லீடர்களையும் வருக வருக என வரவேற்கலாம். ஆல் ஐடிசி லீடர்களையும் வருக வருக என வரவேற்கலாம். அதே மாதிரி ஆல் சிடிசி லீடர்களையும் வருக வருக என வரவேற்கலாம். என்டிசி லீடர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஆல் ரீஜனல் டீம் கோஆர்டினேட்டர் அண்ட் எஸ்டிசி லீடர்ஸ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அண்ட் அதே மாதிரி ஆல் ஜோனல் டீம் கோஆர்டினேட்டர் டிடிசி அண்ட் ஆல் ஏடிசி அண்ட் டிசி வாரியர் ஆர்ச்சர் சோல்ஜர் அண்ட் அனைத்து டிஸ்ட்ரிபியூட்டர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். நல்ல உற்சாகமான ஒரு சிசிலியோட. ஓகே, ரைட். அப்ப எந்த ஒரு காரியம் ஆரம்பிச்சாலும் சரி நமக்கு இறைவனுக்கு ஒரு நிமிஷம் ஒரு இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம ப்ரோக்ராமுக்கு உள்ள போகலாம். அப்ப ஒரு 10 செகண்ட் எல்லாரும் கண்ணை மூடி ஒரு என்ன சொல்ற சைலண்ட் ப்ரேயர் பண்ணலாமா? ஓகே, சைலண்ட் ப்ரேயர். ஓகே, தேங்க்யூ லேடர்ஸ். ஓகே, தேங்க்யூ. அப்ப இன்னைக்கு நம்ம நடக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு எக்ஸலண்டான ட்ரைனிங் தான் இன்னைக்கு நமக்கு கிடைக்க போகுது. நான் என்ன சொல்றேன்னா இங்க வந்து எல்லா குரூப்பா அட்டன் பண்றீங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இங்க தனியா ஒரு சில பேர் கூட நீங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. லிங்க் இல்லாத நபர்கள் உங்க டீமுக்கு உடனடியாக தெரியப்படுத்துங்க. யூடியூப்ல என்னது லிங்க் வந்திருக்கு, அந்த லிங்கை அட்டன் பண்ணி உள்ள வர சொல்லுங்க. அதே மாதிரி இங்க ட்ரைனிங் அட்டன் பண்ணக்கூடிய நபர்கள் எக்காரந்து கொண்டும் மொபைல் எடுத்துக்கிட்டு அவங்க அந்த பக்கம் இந்த பக்கம் நடக்கிறதோ கூடாது. ஏன்னா உங்களை இங்க நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது இங்க எல்லாம் பண்றோம். நம்ம நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். ரைட்டா? ஸோ அப்ப என்னது இங்க வந்து உட்காந்து ட்ரைனிங் வந்து கரெக்டா கவனிச்சிங்க அப்படின்னா பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும். அப்ப இன்னைக்கு நமக்கு இந்த அக்ரி ப்ராடக்ட் ட்ரைனிங்கை வந்து கொடுக்கறதுக்காக த கிரேட் லீடர் இன்னைக்கு உண்மையால சொல்ல போனா எக்கோ சேம்பர்ல ரொம்ப ஃபாஸ்டஸ்டா அந்த பிசினஸை டெவலப் பண்ணி இன்னைக்கு ஃபாஸ்டஸ்ட் இன்னைக்கு ஐடி சேங்கான ஜொலிச்சிட்டு கூடிய நபர். இன்னைக்கு சாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த குரு எந்த ட்ரைனிங் எடுத்தாலும் அந்த ட்ரைனிங்குள்ள அப்படியே மிங்கிள் ஆயிடுவாரு. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் ட்ரைனிங் போனால் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் உள்ள ஒரு டாக்டர்
ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி அந்த செஷனில் உள்ளே போயிடுவார். அது நமக்கு பிஸ்னஸ் கிளாஸ் கொடுத்தோம்னா ஒரு என்னது மேக்ஸ் கிளாஸில் உட்கார மாதிரி இருக்கும். ஸோ அது என்னன்னா நாங்கள் கூட இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரைனிங் எடுத்தாலும் அந்த ட்ரைனிங்குள்ள இன்வால்மெண்ட்டோட பண்ணக்கூடிய ஒரு மனிதர் இன்னைக்கு நமக்கு அக்ரி ப்ராடக்ட் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ சாரை இன்வைட் பண்ணலாமா? நீங்கள் எந்த அளவு உற்சாகமாக ஆரவாரமாக இருக்கீங்களோ அப்போ சார்ட்ட இருந்து நிறைய தகவல் நமக்கு கிடைக்கும். அப்போ இன்னைக்கு ஃபாஸ்டஸ்டாக இன்னைக்கு ஐடிசி ரேங்கில் ஒர்க் பண்ணிட்டு கூடிய ஃபவுண்டர் ஆஃப் எக்கோ சேம்பர் மிஸ்டர் பிவி அருண்ஜோய் சார் அவர்களை இந்த ஸ்கிரீனுக்கு வெல்கம் பண்ணிக்கிறோம். வெல்கம் ஆன் ஸ்கிரீன் சார். நல்ல உற்சாகமான ஒரு சிசிலியோட வெல்கம் ஆன் ஸ்கிரீன் சார். ஓகே, தேங்க்யூ ரஞ்சித் சார். எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங், நமஸ்காரம். நான் பேசுறது கேக்குதுங்களா? ஓகே, கேக்குது சார். ஓகே, கேக்குது. ஓகே, அப்ப எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். எக்கோ சேம்பரோட மொத்த குடும்பத்தையும் வந்துட்டு ஜூம்ல சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுல எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு ஒரு காரணகர்த்தாவா இருக்கக்கூடிய நபர் நம்ம எல்லாருக்கும் வந்துட்டு இந்த நம்மளோட டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அத்தனை பேர்த்தோட வளர்ச்சியிலையும் முழு அக்கறையோட அதை மட்டுமே லைஃபாக வச்சுட்டு இருக்கக்கூடிய நம்மளோட குருநாதர் டாக்டர் மோகனன் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி நமக்கு ஒரு டாப் லீடராக இருந்து நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நம்மளோட கிரேட் லீடர் வினோத் சாலமன் சாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு நம்மளோட ரீஜனல் மேனேஜர் திலீஷ் சாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு 11வது வருஷத்துல அடியெடுத்து வைக்கிறாங்க. இந்த நிறைய நபர்களோட வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுறதுக்கு இந்தியாவில் மிகப்பெரிய பங்காற்றிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய கிரேட் மைலேஜ் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் அத்தனை பேருக்கும் மைலேஜ் ஸ்டைலுக்கும் மனமார்ந்த நன்றியை இந்த தருணத்தில் தெரியப்படுத்திக்கிறோம். எனக்கு இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மிஸ்டர் பினேஷ் சார், மிஸ்டர் பி.கே. மணிகண்டன் சார், மிஸ்டர் ராஜேஷ் சார், மிஸ்டர் மனோஜ் சார் அவங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இங்கே இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா டாப் லீடர்ஸும் எக்கோ சேம்பரோட ஃபவுண்டர் லீடர்ஸ், இப்போ வைஸ் பிரசிடென்ட் லீடர்ஸ் அத்தனை பேரையுமே அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அத்தனை பேரையுமே வருக வருகன வரவேற்கிறோம். உங்க அத்தனை பேருக்கு மனமார்ந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். அப்போ என்னோட பேர் அருண்ஜோதி. சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருப்பூருக்கு அந்த பக்கம் பெத்திக்குட்டை கிராமம். படித்தது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். திருப்பூரில் வேலை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் சொந்தமாக தொழில் பண்ணணுன்னு ஒரு எம்ப்ராய்டரி கம்பெனி நடத்திட்டு அதில் பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி கிடைக்காதனால மைலேஜில் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி அதை ஒரு 5 மாதம் சரியாக செய்யாமல் அதுக்கப்புறம் மைலேஜில் என்னன்னு சரியாக புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 3 மாதம் பார்ட் டைம் பண்ண அதுக்கப்புறம் ஃபுல் டைம் பண்ணிட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆகுது மைலேஜில் பிஸ்னஸோட அனுபவம்னு சொல்கிறது. ஓகேங்களா? இன்னைக்கு திருப்பூர்ல செட்டில்டு. இன்னைக்கு இன்டர்நேஷனல் டீம் கோஆர்டினேட்டர் அப்படிங்கிற ரேங்க்ல மைலேஜ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல் டைமா. ஓகேங்களா? இதுல இன்னைக்கு ப்ரோக்ராம் முழுக்க இண்டி அக்ரோங்கிற விவசாயத்துக்காக நம்ம மைலேஜில் இருக்கக்கூடிய ப்ராடக்டை பத்தின பேசிக்கான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம். இந்த அக்ரி ப்ராடக்ட் என்னன்னு இது வரைக்கும் அறிமுகமாய் ஆகாத விவசாயிகளுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்குமான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இது. இந்த இண்டி அக்ரோ ப்ராடக்ட் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே நம்மளோட பிஸ்னஸில் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்தியா ஃபுல்லாக கொடுத்துட்டு இருக்கோம். அதில் அட்வான்ஸாக வந்து இப்போ 2 வருஷமாக சூப்பரான ரிசல்ட் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ ஆரம்பத்திலிருந்து இந்த ப்ராடக்டை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டிலையும் சரி கேரளாலையும் சரி நிறைய இடங்களில் கொடுத்து சூப்பரான ரிசல்ட் எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு 99% எல்லா பயிர்களுக்குமே கொடுத்து ரிசல்ட் எடுத்துட்டோம். நமக்கு நார்மலாக ஒரு வயல்ல ஆரம்பிச்சு மழை கம்மியா இருக்கக்கூடிய வறண்ட மாவட்டங்கள்ல இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊட்டி பக்கம்லாம் டீ எஸ்டேட்டு காஃபி எஸ்டேட் வரைக்கும் எல்லா பயிர்களுக்குமே கொடுத்து நிறைய ரிசல்ட் எடுத்திருக்கோம். விவசாயிகள் அவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்ணி அவங்களே ஆச்சரியப்படுற மாதிரியான நிறைய ரிசல்ட்டு அக்ரியில கிடைச்சிருக்கு. விளைச்சல் அதிகமாக கிடைச்சிருக்கு. ஸோ அதோட கண்ணில் பார்த்தது அனுபவிச்சது இது எல்லாத்தையும் வச்சு அது போக நம்மளோட மேனேஜ்மெண்ட்ல இருந்து லீடர்ஸ் கிட்ட இருந்து கிடைச்ச ட்ரைனிங் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தி தான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ இல்லை புதுசா இந்த ப்ராடக்ட் என்னன்னு தெரியாத விவசாயிகளுக்கு இந்த பொருள் என்னன்னு பேசிக்கா விளக்கம் கொடுக்கறதுக்கு தான் இந்த ட்ரைனிங்க்கு நான் வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த பொருளை வந்துட்டு நேரடியாக தோட்டங்களில் நிறைய இடத்துல போய் கொடுத்துருக்கோம். அங்கிருந்து நிறைய ஃபீட்பேக் கிடைச்சிருக்கு. அந்த அனுபவமும் ப்ளஸ் இந்த ப்ராடக்ட்டை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் அடுத்து ஒரு 1 ஹவருக்கு வந்துட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்கலான்ட்டு இருக்கேன். பேசலாங்களா?
பேசலாம்னா எல்லாரும் கொஞ்சம் சிசிலி காட்டலாம். ஏன்னா கை இப்படியும் தட்டலாம், இல்லைன்னா இப்படி தட்டினாலும் அது கை தட்டல் மாதிரி தான் ஜூமை பொறுத்த வரைக்கும். ஓகே, அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கக்கூடிய உங்க அத்தனை பேரையுமே எக்கோ சேம்பர் சார்பாக வருக வருகன்னு வரவேற்கிறோம். ரொம்ப ஸ்பெஷலா ஒருத்தங்களை வெல்கம் பண்ணணும்னா கண்டிப்பா இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கக்கூடிய விவசாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களை தான் வணக்கம் சொல்லி வரவேற்கிறோம் எக்கோ சேம்பர் சார்பாக. ஏன்னா இன்னைக்கு விவசாயம் பண்றது அப்படிங்கிறது பெரிய ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம். அதை நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. எந்த தொழில் என்ன ஆனாலும் சரி, கடைசியில ஏர் பின்னாடிதான் எல்லாரும் போய் நின்று ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க, திருக்குறளே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு விவசாயம் பண்ணி ஊருக்கே எங்களுக்கே எல்லாருக்கும் சோறு போட்டுட்டு இருக்கிற விவசாயிகள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிட்டு இந்த ப்ரோக்ராமுக்கு எக்கோ சேம்பர் சார்பா வருக வருகன்னு வரவேற்கிறோம். ஓகேங்களா? அப்போ டைம்ல ஸ்பீடா வந்துட்டு நம்ம ட்ரைனிங்குள்ள போகலாம். நான் வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். எல்லாரும் கொஞ்சம் அதை கவனிங்க. சார், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும் சார். பிபிடி ஷேர் பண்ணணும் சார். ஒரு நிமிஷம் லேடிஸ். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, லீடர்ஸ், நான் ஷேர் பண்றது தெரியுதுங்களா? நான் பேசுறது கேக்குதா? கொஞ்சம் தம்ஸ் அப் காட்டலாமே. ஓகே, மணி பாரதி கே தம்ஸ் அப் காட்டுறாங்க. மலேஸ் எம், ஓகே, நீங்கெல்லாம் எனக்கு தெரியுறீங்க. வீடியோ ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறவங்க இந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணி இருக்காதீங்க, அதை ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணுங்க. வீடியோ ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறவங்க. ராஜா, எது ராஜா? எஸ் ராஜா ஸ்டார்பல், கொஞ்சம் ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணுங்க. வெல்த் அசோக், கொஞ்சம் ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணுங்க, இல்லாட்டி வீடியோ ஆன் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஃப்ரண்ட்ல எல்லாம் தெரியறதுனால உங்களோட ரியாக்ஷன்ஸ் எனக்கு பார்க்க முடியல, வீடியோ ஆஃப்ல இருக்கிறதுனால. ஸோ நீங்க வீடியோ ஆன் பண்ணி ரியாக்ட் பண்ணா தான் எனக்கு இங்க பண்ண முடியும், ப்ரெசன்டேஷன் பண்ண முடியும். கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணுங்க, இல்லாட்டி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிக்கோங்க.
ஓகே லீடர்ஸ், அப்போ நம்ம ட்ரைனிங்குள்ள போகலாம். இந்தியா க்ரோ ப்ராடக்ட், இந்தியா அக்ரி, இந்தியா க்ரோ அப்படின்னு சொல்லலாம், இந்தியா அக்ரோன்னு சொல்லலாம். ஸோ அதை மீன் பண்ணி தான் இந்தியா க்ரோன்னு நமக்கு நம்மளோட பிராண்டுக்கு பேர் வச்சிருக்காங்க. இப்போ நமக்கு எல்லாருக்கும் வந்து இருக்கக்கூடிய ஒரு மனநிலை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, இந்தியாவில் வந்துட்டு கெமிக்கல் உரமோ இல்லை கெமிக்கல் மருந்துகளும் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இயற்கை விவசாயம் வந்து யாரும் வந்து பண்றது இல்லை. அந்த மாதிரியான ஒரு கற்பனை வந்து நமக்கு இருக்கலாம். எனக்கும் வந்துட்டு ஆரம்பத்தில் அது இருந்தது. ஆனால் உண்மையாலுமே வந்து ஒரு புள்ளிவிவர கணக்கில் என்ன தெரியுதுன்னா, கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி இந்தியாவில் இயற்கை விவசாயம் தான் நடத்துறாங்க. அதுக்கான முயற்சிகளை வந்து விவசாயிகள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. விவசாயிகள் அதிகமாக இயற்கை விவசாயத்தை தான் விரும்பி பண்றாங்க. ஆனா அதுல லாபம் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு கேள்விக்குறியா இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இயற்கை விவசாயம் இந்தியாவில் ஆல்ரெடி ஒரு பாதி அளவுக்கு 50% வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்திய அரசாங்கம் இன்னைக்கு முழுக்க முழுக்க இயற்கை விவசாய நாடா இந்தியாவை மாத்தணுங்கிறதுல ரொம்ப முனைப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு 5 வருஷமோ 10 வருஷமோ கழிச்சு பார்க்குறப்ப கண்டிப்பா வந்துட்டு ஒரு 100% இயற்கை விவசாய நாடா கூட இந்தியா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதுல விவசாயத்துல எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு தெரியணும். ஏன்னா இங்க வந்திருக்கிற விவசாயிகளுக்கான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் முக்கியமா இது. இந்த அதே நேரத்துல எவ்வளவு விவசாயம் நடக்குதுன்னு ஒரு விவசாயிக்கும் ஒரு நாலேஜ் வேணும். டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிற நமக்கும் நாலேஜ் வேணும். அப்பதான் நமக்கு வந்துட்டு இந்த நம்மளோட இந்தியா க்ரோ ப்ராடக்டை எத்தனை விவசாயிகளுக்கு எவ்வளவு இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் புரிய வரும். அப்ப இந்தியாவுல கணக்குப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 43,96,60,000 ஏக்கர் விவசாய நிலம் இருக்குங்க. கிட்டத்தட்ட 44 கோடி ஏக்கர் விவசாய நிலம் இருக்கு. இது புள்ளிவிவர கணக்கு கவர்மெண்டோட வெப்சைட்ல இருந்து எடுத்ததுதான். ஸ்கொயர் கிலோமீட்டர்ல இருக்கிறது ஏக்கரால் கன்வெர்ட் பண்ணிக்க கிட்டத்தட்ட 44 கோடி ஏக்கர் விவசாய நிலம் இந்தியாவில் இருக்கு. தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா 1,49,06,846 ஏக்கர் விவசாய நிலம் தமிழ்நாட்டிலையும் இருக்குங்க. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 1.5 கோடி ஏக்கர் 1.5 கோடி ஏக்கர் விவசாய நிலம் தமிழ்நாட்டுல இருக்கு. அவ்வளவு பெரிய அளவுல விவசாயம் நடக்குது. இந்தியா ஒரு விவசாய நாடுன்னு தெரியும். பட் இந்த டீட்டெயில் நமக்கு தெரியாது. தமிழ்நாட்டுல 1.5 கோடிக்கு இருக்கு. கேரளாலையும் நிறைய இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு 1-2 மாவட்டங்களோட கணக்கு பார்ப்போம். இப்போ நான் திருப்பூர்ல இருக்கிறதுனால பக்கத்துல இருக்கிற ஒரு ஈரோடு மாவட்டத்தோட கணக்கு பார்த்தா 4,19,440 ஏக்கர் விவசாய நிலம் ஈரோட்டில் இருக்குங்க. 4 லட்சம் ஏக்கர்னு கூட வச்சுக்கோங்க. பக்கத்துல ஈரோடு மாவட்டம் அந்த அளவுக்கு இருக்கு. இது தமிழ்நாடு கவர்மெண்டோட அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டோட ரிப்போர்ட் படி நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு கணக்கு. அதே அடுத்த சேலம் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா 5,43,740 ஏக்கர் விவசாய நிலம் சேலம் மாவட்டத்துல இருக்கு. அப்ப இதே அளவுக்கு எல்லா மாவட்டத்திலும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சில மாவட்டங்களோட பரப்பளவு கம்மியா இருக்கும். அப்படி அந்த நகர ஊரு மக்கள் தொகை அதிகமா இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா விவசாய நிலம் கம்மியா இருக்கு. அப்படியெல்லாம் இருக்கு. எல்லா மாவட்டத்திலயும் 4 லட்சம் ஏக்கர் 5 லட்சம் ஏக்கர் விவசாயம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா எப்படி பார்த்தாலும் ஒரு 2 லட்சம் ஏக்கர் விவசாயமாச்சு எல்லா மாவட்டத்திலையுமே சராசரியா நடக்குதுன்னு நம்மளால பார்க்க முடியுது. இதுல நல்ல நீர்ப்பாசனம் கிடைச்சு, மழையும் கிடைச்சு, நீர்ப்பாசனமும் வாய்க்கால் பாசனம் இதெல்லாம் கிடைச்சு விவசாயம் நடக்கக்கூடிய மாவட்டங்கள்ல 4 லட்சம் ஏக்கரோ 5 லட்சம் ஏக்கரோ 3 லட்சம் ஏக்கரோ நடக்கலாம். மழையை மட்டுமே நம்பி விவசாயம் பண்ணக்கூடிய சில மாவட்டங்கள் இருக்கு. ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்கள் மாதிரி கொஞ்சம் வறண்ட மாவட்டங்கள்லாம் இருக்கு. அங்க கூட பாத்தீங்கன்னா மினிமம் 2 லட்சம் ஏக்கராச்சும் சராசரியா விவசாயம் நடக்குதுங்க. விவசாய நிலம் கணக்கு அதிகமா இருக்கு. அதுல 1 போகம் விளையிறது, 2 போகம் விளையிறது, 3 போகம் விளையிறதுங்கிறது மாற்றங்கள் இருக்கு. எல்லா மாவட்டத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. எப்படி பார்த்தாலும் சராசரியா ஒரு மாவட்டத்துக்கு 2 லட்சம் ஏக்கர் விவசாயமாச்சும் நடந்துகிட்டு இருக்கு. இது மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சா போதும். உங்களோட மாவட்டத்தை பத்தி இன்னும் அதிகமா தெரியணும்னா நீங்க ட்ரை பண்ணி நீங்க வெப்சைட்ல பார்த்தாலும் தமிழ்நாடு கவர்மெண்டோட வெப்சைட் பார்த்தாலும் கூட நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து உங்களோட மாவட்டத்துல ஒரு 2 லட்சம் ஏக்கர் விவசாய நிலம் தான் இருக்குதுன்னு
ஒரு உதாரணத்துக்கு ஆவரேஜ் ஒரு கணக்கு வச்சுட்டீங்கன்னா, இந்த 2 லட்சம் ஏக்கர் விவசாய நிலத்துல நம்மளோட இந்திய குரோ ப்ராடக்ட் குறைஞ்சபட்சம் மாசம் 2000 ரூபாய்க்காச்சும் கொடுக்க முடியும். மாசம் ஒரு 2000 ரூபாய்க்கு ஆவரேஜா கொடுக்கலாம். அதிகமாகவும் இருக்கு, கம்மியாகவும் இருக்கு. ஒரு பயிரை பொறுத்து அவங்க என்ன பயிர் பண்றாங்கிறத பொறுத்து மாறும். சராசரியா மாசத்துக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். வருஷத்துக்கு பாக்குறப்போ ஒரு 24,000 ரூபாய்க்கு அங்கிறது ரொம்ப கம்மி அமௌண்ட் தான். விவசாயத்துக்கு அவங்க பண்ணக்கூடிய மருந்து உரம் செலவெல்லாம் பாக்குறப்போ நம்மளோடது எடுத்து பண்றப்போ ரொம்ப கம்மியா போட்டாலும் கூட 2000 ரூபாங்கிறது நடக்கும். அப்போ ஒரு மாவட்டத்துல மினிமம் ஒரு 40 கோடி ரூபாயோட வியாபாரம் ஒரு மாவட்டத்திலேயே பண்ண முடியும். டேர்ன் ஓவர் மாசம் மாசம் ஒரு 40 கோடி ரூபாயோட டேர்ன் ஓவர் எடுக்க முடியுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ இது எவ்வளவோ பிரம்மாண்டமா இருந்துட்டு போட்டும், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு 1000 ஏக்கர் அளவுக்கு நீங்க கொடுக்க முடிஞ்சாலும் கூட ஆயிரக்கணக்கான ஏக்கர் கொடுக்க வேண்டாம். ஒரு 1000 ஏக்கருக்கு மட்டும் நீங்க கொடுக்க முடியுதுன்னா, ஒரு 1000 ஏக்கருக்கு கொடுக்குறீங்க, 2000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு ஒரு விவசாயிக்கு கொடுக்குறீங்கனாலும் உங்களால 20 லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ண முடியும். அப்ப 20 லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவர் ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு பண்ண முடியும். அதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் எஸ்டிபி மற்ற இன்கம் எல்லாம் சேர்த்து பார்க்கறப்போ ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் உங்களுக்கு எடுக்க முடியும். ஒரு 1000 ஏக்கருக்கு உங்களால இந்திய குரோ கொடுக்க முடிஞ்சா. இதுல ரொம்ப முக்கியமா யோசிக்கிறது, இது ஏன் வந்துட்டு விவசாயிகிட்ட எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, எனக்கு என் தோட்டத்துல இருக்கக்கூடிய விளைய வைக்கிறதுக்கு என்ன வழின்னு பாக்குறதுக்கு தான் நிறைய விவசாயிகள் வந்து உட்கார்ந்துருப்பீங்க. ஆனா இது எதுக்கு நான் இங்க இதை சொல்றோம்னா, நீங்க இதுக்கு முன்னாடி இந்த இந்த இங்க வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிறவங்க தனியா கம்பெனி அப்பாயின்மெண்ட் பண்ணி வந்தவங்க இல்லை இங்க டிஸ்ட்ரிபியூட்டர். இன்னைக்கு நீங்க ஒரு விவசாயா நீங்க ஒரு உரமோ மருந்தோ வாங்கி பயன்படுத்துறீங்க. அதை பத்தி தான் நான் நிறைய விளக்கம் கொடுக்க போறேன். சப்போஸ் அது உங்களுக்கு திருப்தியா இருக்கிற பட்சத்துல நீங்களே நாளைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆவீங்க. நீங்களே நாளைக்கு 100 தோட்டத்துக்கு கொடுக்கலாம். நீங்களே நாளைக்கு 500 ஏக்கருக்கு கொடுக்கலாம், 1000 ஏக்கருக்கு கொடுக்கலாம். யார் இன்னைக்கு விவசாயம் இருக்கிற நீங்க கொடுக்கலாம். நீங்களே டிஸ்ட்ரிபியூட்டர் ஆவீங்க. நாளைக்கு உங்களுக்கு விவசாயத்துல இருந்து கிடைக்கக்கூடிய பலன் மட்டும் இல்லாம இங்க டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்து கூட உங்களுக்கு இதுல இருந்து ஒரு வருமானம் கிடைக்கும். இன்னைக்கு உங்களை அறிமுகப்படுத்துறவர் தான் டிஸ்ட்ரிபியூட்டர். இதே 1 மாசம் கழிச்சு 2 மாசம் கழிச்சு நீங்களும் டிஸ்ட்ரிபியூட்டர் தான். அதுக்குன்னு நீங்க தனியா காசெல்லாம் எதுவும் கட்ட தேவையில்லை. நீங்க இதுக்குன்னு தனியா பெரிய கடை போடணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகளுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கறது மூலியமா இதுல இருந்து ஒரு வருமானமும் இருக்கு. அததான் உங்களுக்கு சொல்ல போறோம். ஸோ உங்களுக்கு இங்க உங்களோட விவசாயத்தை லாபகரமா நல்லபடியா மண்ணை வளமா வச்சுக்கிட்டு நடத்துறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதுதான் நம்ம அடுத்து 1 மணி நேரத்துக்கு நம்ம பேச போறோம். அது மூலியமா கூடுதலா ஒரு வருமானம் பண்றதுக்கான சோர்ஸும் ஃப்ரீயா அப்படி ஒரு சான்ஸும் இதுக்குள்ள இருக்கு. அது மூலியமா இவ்வளவு இன்கமும் உங்களால எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கண்டிப்பா வந்து நான் பேசுற விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஓகே, இது எப்படி பண்றதுன்றாலும் நம்மளோட எக்கோ சேம்பர்ல நமக்குன்னு சொல்லிட்டு சில பிசினஸ் எத்திக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமா இந்திய குரோவை பொறுத்த வரைக்கும் நமக்கான ஒரு எத்திக்ஸ் அப்படின்னு பார்த்தா, அதாவது ஒரு தர்மம் அப்படின்னு பார்த்தா, முதல்ல வந்து ஒரு விவசாயிக்கு கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் தான் நமக்கு தேவை. எவ்வளவுக்கு விற்க போறோம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. அவங்க கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஃபர்ஸ்ட் வேணும். அந்த விவசாயிக்கு எவ்வளவு நல்லது நம்ம பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம இங்க பாக்குறோம். அதுதான் வந்துட்டு எக்கோ சேம்பரோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கு. விவசாயிகளுக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் ஆல்ரெடி ஒரு சிரமம் இருக்கு, ஒரு பூச்சி பிரச்சனையோ ஒரு புழு பிரச்சனையோ இல்ல மண்ணோட பிரச்சனைகளோ இல்ல வந்து விளைச்சல் கிடைக்கலைங்கிற பிரச்சனைகளோ என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கு நம்மளோட ப்ராடக்ட் மூலியமா சரியா என்ன தீர்வு கொடுக்க முடியுமோ அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட். அவங்களுக்கும் நமக்குமான ரிலேஷன்ஷிப் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். அதுக்கு செகண்ட் தான் வந்துட்டு நமக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ நம்மளோட ப்ராடக்டோட டீட்டெயிலுக்குள்ள போகலாம். நம்மளோட இந்திய குரோ ப்ராடக்ட் வந்து முழுக்க இயற்கையான ப்ராடக்ட், ஆர்கானிக்னு சொல்லுவாங்க. லோக்கல்ல பயோன்னு சொல்லுவாங்க. இப்போ பயோன்னு சொன்னாலும் ஆர்கானிக்னு சொன்னாலும் ரெண்டு வந்து ஒரே மீனிங் தான். ஸோ நம்மளோடது வந்து முழுக்க ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸாக இருக்கு. உரமும் சரி மருந்துகளும் சரி எல்லாமே நம்மளோடது 100% ஆர்கானிக். அப்போ இந்த ஆர்கானிக்கு வந்து என்பிஓபின்னு வந்துட்டு ஒரு அமைப்பு இருக்கா, ஓகேங்களா? நேஷனல் ப்ரோக்ராமிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபார்முக்குன்னு சொல்லிட்டு தனியா என்பிஓபி சர்டிஃபிகேஷன் இருக்கு. அது அடுத்து வரும். நம்ம அடுத்த டீட்டெயிலாக வந்துட்டு அதை பார்க்கலாம். அப்பிடா அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்துட்டு இந்த ஆர்கானிக்கான
சர்டிஃபிகேஷன் கொடுக்கறதும் அதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதும் இதை மானிட்டர் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு அப்பிடான்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்துட்டு இதை மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நம்மளோட ப்ராடக்ட் வந்துட்டு என்பிஓபி சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி விரிக்ஷா ஆயுர்வேதா கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஸில் தான் வந்து நம்மளோட ப்ராடக்ட் எல்லாம் வந்து தயாரிக்கப்படும். அதாவது எப்படி வந்து மனுஷ உடம்புக்கு வந்து ஆயுர்வேதத்தை பற்றி நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சிருந்தாங்களோ அது அந்த மாதிரி ஒரு பயிருக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லை பயிருக்கான ஒரு மருத்துவம் அந்த மாதிரி எழுதி வச்சது தான் இந்த விரிக்ஷா ஆயுர்வேதான்னு சொல்றது. அந்த முறையில் வந்துட்டு தயார் பண்ணுறாங்க நம்மளோட ப்ராடக்டை. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இந்தியன் கவர்மெண்ட் வச்சிருக்கக்கூடிய இந்த அப்பிட்டாவோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி பார்க்குறப்போ பயோ ஸ்டிமுலண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை விவசாயத்துக்குன்னு ரூல்ஸ் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்மளோட ப்ராடக்ட் வந்து இந்த பயோ ஸ்டிமுலண்ட் ஆக்டுக்கு கீழே தான் வரும். இந்த ஓஃபார்ம் சர்டிஃபிகேட்டுங்கிறது பெரும்பாலும் வந்து இந்த கெமிக்கல் சர்டிஃபிகேட் உரக்கடை வச்சிருக்கிறவங்கள பயன்படுத்துவாங்க. ஸோ ஓஃபார்ம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற சட்டத்துப்படி இன்னைக்கு இயற்கையான பொருளுக்கு, அதாவது ஆர்கானிக் மருந்துக்கு உரத்துக்கு ஓஃபார்ம் சர்டிஃபிகேட் வந்து தேவையில்லை. ஸோ நம்மளோடது பயோ ஸ்டிமுலண்ட் ஆக்டுக்கு கீழே வரக்கூடியது. ரெண்டாவது G2 சர்டிஃபிகேட், G3 சர்டிஃபிகேட், G1 சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு இப்போ புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதில் இப்போ G2 சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் வந்து நடைமுறைப்படுத்திட்டாங்க. அதுபடி நம்மளோட ப்ராடக்ட் வந்து இந்தியா குரோ ப்ராடக்ட் வந்து G2 சர்டிஃபிகேட்டும் நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்திய அரசாங்கம் இயற்கை விவசாயத்துக்கு என்னெல்லாம் சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்களோ, என்னெல்லாம் அனுமதி வாங்கணும்னு வச்சிருக்காங்களோ அது ஆல்ரெடி வந்துட்டு நம்மளோட ப்ராடக்ட் வாங்கிருச்சு. ஓகேங்களா? ஸோ அதில் அந்த என்பிஓபி சர்டிஃபிகேட், என்பிஓபி கொடுக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் தான் எக்கோ செட்னு சொல்லக்கூடிய சர்டிஃபிகேட். இது நம்மளோட எக்கோ செட்னு சொல்றது. ஓகேங்களா? நம்மளோட எல்லா ப்ராடக்ட்டும் இருக்கு. இப்போ ரைட் சைடு பேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட எல்லா ப்ராடக்டோட பேரும் போட்டு இந்த எக்கோ செட் நமக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இந்திய அளவில் இருக்கு. அதுக்கு பியூஷ் கோயல்னு சொல்லக்கூடிய மந்திரி இருக்கிறார். அவரோட கட்டுப்பாட்டில் வரக்கூடியதான் இந்த அப்பிடான்னு சொல்றது. அந்த அப்பிடாவுக்கு கீழே வரக்கூடியதான் என்பிஓபின்னு சொல்றது, நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. இந்த என்பிஓபி அதாவது இயற்கை விவசாயத்துக்கான ஒரு அமைப்பு. ஓகேங்களா? இந்த என்பிஓபி தான் வந்துட்டு இந்த இயற்கை விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகளுக்கும் உரங்களுக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதுல பல விதமான சர்டிஃபிகேட் இருக்கு. அதுல மெயினானது ஒன்று பயோ செட், இன்னொன்று ரொம்ப பாப்புலரானது இந்த எக்கோ செட்னு சொல்றது. ஸோ நம்மளோட இந்திய குரோ வந்துட்டு இந்த எக்கோ செட் எடுத்திருக்காங்க. என்பிஓபியோட எக்கோ செட் வந்து எடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ இந்த எக்கோ சர்டிஃபிகேஷன் கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா, அதாவது சர்டிஃபிகேட்டோட பேர் என்பிஓபி தான். ஸோ இந்த எக்கோ செட் அப்படிங்கிறது இந்தியாவில் 2001 தான் வந்துட்டு என்பிஓபி இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இயற்கை விவசாயத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க. இது அப்போ இருந்து வந்துட்டு இந்த சர்டிஃபிகேஷன் இந்தியாவில் புழக்கத்தில் இருக்கு. ஒரு டைம் சர்டிஃபிகேட் எடுத்தால் 3 வருஷத்துக்கு அதுக்கான வேலிடிட்டி இருக்கு. 3 வருஷத்துக்கு அப்புறம் புதுப்பிக்கணும் அப்படின்னு இருக்கு. எக்கோ செட்டுக்கு ஹெட் ஆஃபீஸ் வந்து பிரான்ஸ். உலகம் முழுக்க 130 நாடுகளுக்கு மேல இந்த சர்டிபிகேட் வந்து 130 நாடுகளால ஏற்றுக்கொள்ளப்பட்ட சர்டிபிகேட்டா இருக்கு. ஸோ இது வந்து ஒன்றும் இந்தியாவில் மட்டும் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் மட்டும் இல்லை, 130 நாடுகள்லையும் இந்த எக்கோ செட் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. இது நமக்கு தெரியணும். 32 வருஷத்தோட அனுபவத்தோட இந்த எக்கோ செட் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது 130 நாடுகளுக்கு மேலே. ஓகேங்களா? அப்படிப்பட்ட ஒரு ஹை லெவல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு இருக்கு. அது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சா போதும். இந்த ஏரோ மார்க் போட்டிருக்கிற இடத்துல என்பிஓபி நம்பர் கூட போட்டு கொடுத்துருக்கோம். நம்மளோட 2422311996 சொல்லிட்டு என்பிஓபி நம்பரும் இருக்கு. ஓகேங்களா? ஏதாச்சும் ஒரு இடத்துல ரொம்ப ஸ்டாண்டர்டா இயற்கை விவசாயம் பண்றவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இயற்கையா விளைஞ்சதை. அவங்க இந்த சர்டிஃபிகேட் பத்தி கேட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட தெளிவா சொல்லுங்க, இதுதான் என்பிஓபி சர்டிஃபிகேட், இந்த சர்டிஃபிகேட் இருந்தா போதும் இந்தியாவில் இயற்கை விவசாயம் அப்படிங்கிறதுக்கான ஒரு உறுதி இதுல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நம்பர் கூட நீங்க காமிச்சு கொடுக்கலாம். எல்லாரும் கேட்க மாட்டாங்க, 100ல யாரோ ஒருத்தங்களுக்கு தேவைப்படும், அதனால சொல்லிட்டு இருக்கோம். ஓகே. அப்போ நம்மளோட ப்ராடக்டோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, இதில் கெமிக்கல் எதுவுமே கிடையாது, பாய்சன் இல்லை, கெமிக்கலும் இல்லை, பாய்சனும் இல்லை நம்மளோட ப்ராடக்ட்ஸுக்கு. ஓகேங்களா? நம்மளோட ப்ராடக்ட் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விவசாயிகளுக்கு செலவை குறைக்கணும், விளைச்சலை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட உருவாக்கப்பட்டதான் நம்மளோடது எல்லாமே. செலவு கம்மியாகணும்,
விளைச்சல் கூடுதல் ஆகணும் அப்படிங்கிறது ரெண்டுமே கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயம். ஒன்றும் செலவு அதிகமாக பண்ணுறப்பதான் விளைச்சல் அதிகமாக எடுக்க முடியும். செலவு குறைக்க குறைக்க விளைச்சலும் குறையும், அப்படிதான் இருக்கும். ஆனா இங்க நம்மளோட சயின்டிஸ்ட் ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு பண்ணின ஒரு விஷயம், செலவை கம்மி பண்ணி விளைச்சல் அதிகப்படுத்தணுங்கிற ஒரு கான்செப்ட்ல உருவாக்குனாங்க. அது சக்சஸாகவும் வந்திருக்கு. ஓகேங்களா? அதே நேரத்துல நிறைய பேர் இயற்கை விவசாயத்துக்கு மேல நிறைய ட்ரை பண்ணியிருப்பாங்க. எந்த ஒரு விவசாயி இயற்கை விவசாயத்துக்கு முயற்சி பண்ணாம இருந்ததே கிடையாது. அதுல சக்சஸ் கிடைக்காதனால தான் அவங்க திரும்ப திரும்ப கெமிக்கலுக்கு போவாங்க. பட் நம்மளோடது பாத்தீங்கன்னா கெமிக்கலை விட சூப்பரான ரிசல்ட். இப்போ கெமிக்கல் போட்டாதான்ப்பா டக்குன்னு நல்லா விளையுது, இதுல இயற்கை விவசாயத்துல என்னதான் பண்ணினாலும் நல்லா விளைச்சல் வர மாட்டேங்குது, ஃபாஸ்ட் ரிசல்ட் இல்லைன்னு நினைப்பாங்க. ஆனா கெமிக்கலை விடவும் கூடுதல் ரிசல்ட் நம்மளோட ப்ராடக்ட்ஸ்ல இருக்கு. இதெல்லாம் நம்மளோட ப்ராடக்டோட ஸ்பெஷலான விஷயங்களா இருக்கு. நம்மளோட ப்ராடக்டை யூஸ் பண்றதுல சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. காப்பர், சல்ஃபர் அது கூட மிக்ஸ் பண்ணி நம்ம மற்ற கெமிக்கல் உரம் இது கூட எல்லாம் வந்துட்டு நம்மளோட உரத்தையோ மருந்தையோ கலக்கலாம். ஆனா காப்பர் கூடவும் சல்ஃபர் கூடவும் கலக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு சிலர் இதை கரெக்டா ஞாபகம் வைப்பாங்க, ஒரு சிலர் ஞாபகம் வைக்க முடியாது. அதனால இங்க இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் என்னோட பர்சனல் அட்வைஸ் என்னன்னா, எந்த கெமிக்கல் உரத்து கூடவும் எந்த கெமிக்கல் கூடவும் சேர்த்த வேண்டாம். கெமிக்கல் மருந்து கூடவும் நம்மளோட எதையும் சேர்த்த வேண்டாம், எந்த கெமிக்கல் உரத்து கூடவும் நம்மளோட எதையும் சேர்த்த வேண்டாம். அப்ப கெமிக்கலே பயன்படுத்தக்கூடாதா, இதை மட்டும்தான் பயன்படுத்தணுமான்னு கேட்டா அப்படி கிடையாது. கெமிக்கல் பயன்படுத்துறவங்க அதையும் பயன்படுத்தலாம். ஆனா ஒரு 2 நாள், ஒரு 4 நாள், ஒரு வாரம் கேப் விட்டு இதை பயன்படுத்தலாம். ஓகேங்களா? அதையும் இதையும் ஒன்னா கலக்கி மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்றதோ இல்லாட்டி மண்ணுல போடுறதோ விசிறி விடுறதோ அந்த மாதிரி மட்டும் செய்ய வேணாம்னு சொல்றோம். ஓகேங்களா? இது யூஸ் பண்ண கெமிக்கலே தொடவே கூடாது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? அது இன்னும் அடுத்தடுத்து ஒரு பொருளை பத்தியும் பேசி முடிக்கிறப்போ உங்களுக்கு தெரியும், கெமிக்கல் எதையுமே தொடாமையே நமக்கு விவசாயத்தை சூப்பரா பண்ண முடியும். அந்த அளவுக்கு எல்லா ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கு. பட் அது மீறி ஏதாச்சும் யூஸ் பண்றீங்கன்னா இது ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்னா கலக்க மட்டும் வேண்டாம், தனித்தனியா பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி எம்ஐ ப்ரௌடை வந்து வேற எந்த ப்ராடக்ட் கூடவும் மிக்ஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மளோட எம்ஐ ப்ரௌடு நம்மளோட வேற எந்த ப்ராடக்ட் கூடவும் மிக்ஸ் பண்ணாம இருந்தா இன்னும் நல்ல ரிசல்ட் வரும்னு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. களைக்கொல்லி அடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய டேங்க் இருக்கு இல்லைங்களா, களைக்கொல்லி அடிக்கிற டேங்க், அந்த டேங்க்ல நம்மளோட வேற ஏதாச்சும் பூச்சி மருந்துகளோ இல்ல நுண்ணூட்டமோ அதை வந்து ஸ்ப்ரே பண்ண வேணாம்னு சொல்றாங்க. இதுக்கு மட்டும் இல்லை, நீங்க எந்த கெமிக்கல்னாலும் நீங்க என்ன பண்ண வேண்டாம், களைக்கொல்லி அடிக்கிற டேங்கை வந்துட்டு தனியா பயன்படுத்துறது எப்பவுமே பெட்டர். ஓகேங்களா? ஏன்னா களைக்கொல்லி டேங்க் கரெக்டா நீங்க வாஷ் பண்ணல, அந்த பம்பையும் கரெக்டா வாஷ் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா அது வந்து வேற மாதிரியான ரியாக்ஷன்ஸை வந்து கொடுக்கும். ஓகேங்களா? அதனால தனியா களைக்கொல்லிக்கு தனியா ஒரு டேங்கை பயன்படுத்துறது எப்பவுமே நல்லது. ஓகே, நம்மளோட ப்ராடக்ட்ஸ்குள்ள போலாமா? என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு ஒரு கிளாப்போட, ஒரு கைத்தட்டலோட. ஏன்னா அப்படியே மொபைலு, டிவி, ப்ரொஜெக்டரே பார்த்துட்டு இருந்தா ஒரு மாதிரி சுறுசுறுப்பு இல்லாம ஒரு மாதிரி டயர்டு வரும். ஒரு கிளாப்புன்னா ஏதோ ஒரு சிசிலி காட்டுறது, ஒரு கிளாப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். ஓகே, அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா போஸ்ட்ரா சூப்பர் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு, க்ரோ மேஜிக் அட்வான்ஸ் இருக்கு, ஆலிஃப் இருக்கு, எம்ஐ ஸ்ப்ரே இருக்கு, எம்ஐ வீர், எம்ஐ ப்ரௌட், எம்ஐ சிட்ரா, மாடிஃபை, இந்த மாதிரி நம்ம கிட்ட அதே மாதிரி வைரஸுக்கான பிரச்சனைக்கு கொடுக்கறது, இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இந்த ப்ராடக்ட் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நம்மளோட போஸ்ட்ரா சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட். இங்கே நான் வந்து ஒரு ப்ராடக்டை பற்றியும் நான் தெளிவாக வந்துட்டு அந்த பொருளை பற்றின எவ்வளவு டைம் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால பேசிக்கான விஷயங்கள் மட்டும் இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம். எனக்கு வந்து இப்போ தென்னை மரத்துக்கு ஒரு 10 தோட்டத்துக்கு தென்னை மரத்துக்கு கொடுக்கணும் சார், இல்லை 10 வயலுக்கு நான் கொடுக்கணும் சார், அப்போ அந்த நெல்லுக்கு கொடுக்கறதுக்கு மட்டும் என்னென்ன கொடுக்கணும்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க வேண்டாம். உங்களோட தோட்டத்துக்குனாலும் சரி, இல்லை பக்கத்தில் இருக்கிற தோட்டத்துக்குனாலும் சரி, நான் இங்க ஒரு பொருளை பத்தி மட்டும் சொல்றேன். நீங்க ஒரு பொருளை பத்தியும் தெளிவா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிரும் எந்த பயிருக்கு என்னென்ன எப்படி கொடுக்கலாங்கிறது ஐடியா உங்களுக்கே கரெக்டா தெரிய வந்துடும்.
ஓகேங்களா? மற்றபடி ஒரு பயிருக்கும் என்னென்ன கொடுக்குறதுங்கிற ட்ரைனிங் கிளாஸ் வந்துட்டு இந்த கிளாஸ் வந்து கிடையாது. அப்படி தெளிவாகவும் எல்லா இடத்துலையும் கொடுக்கவும், அப்படி எல்லாத்தையும் எல்லா பயிருக்கும் சொல்லி கொடுக்குறதுங்கிறதும் சாத்தியமில்லாத விஷயமா இருக்கு. அப்போ ஒரு பொருளை பற்றியும் சொல்லும்போது இங்க இருக்கக்கூடிய யாராச்சும் விவசாயிகள் இருக்கீங்கன்னா உங்களோட பயிருக்கு என்ன வேணுங்கிறது அதுல நீங்களே வந்துட்டு புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நிறைய பயிர்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிறவங்களுக்கு ஒரு பொருளை பத்தி தெளிவா கவனிச்சீங்கன்னா எந்த பயிருக்கு எதெல்லாம் கொடுக்கலாங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கே தெளிவா புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ ஒரு பொருளையே தெளிவா புரிஞ்சுக்கிறது மூலியமா தான் உங்க தோட்ட உரமும் மருந்து கொடுக்க முடியுமே தவிர ஒரு பயிருக்கும் கேட்டு சொல்லி எழுதி அப்படி பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் கவனிங்க. ஓகே, கவனிக்கலாங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் போஸ்ட்ரா சூப்பர்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட். இது வந்துட்டு மண்ணை வந்துட்டு துப்புரவு பண்றது வளப்படுத்துறதுக்காக இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த போஸ்ட்ரான்னு சொல்றது. இது வந்து ஒரு 2 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய ஒரு பேக்கெட்டா கிடைக்குது. அந்த என்ன சொல்றது, ஒரு கொரோனா மண்ணு மாதிரி ஒரு கொரோனா ஃபார்ம்ல இது இருக்கும். ஓகேங்களா? இது 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 ஒரு ஏக்கருக்கு சராசரியா ஒரு பேக்கெட் போட்டா போதும். இப்ப நெல்லு வயல் இந்த மாதிரின்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு பேக்கெட், அதாவது 2 கிலோ போட்டா போதும். மற்ற வாழை இந்த மாதிரி குச்சிக்கிழங்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னா அப்ப இன்னும் 2 பேக்கெட் எக்ஸ்ட்ரா கூட நம்ம போட்டு யூஸ் பண்ணலாம். நான் அடுத்து வந்து அது எப்படின்னு சொல்றேன். ஸோ இது வந்து இது என்ன பண்ணும், ஒரு ஏக்கருக்கு இது ஒரு 2 கிலோ போடுறது மூலியமா இது என்ன பண்ணும் மண்ணுலன்னா, மண்ணை வந்துட்டு கொழுன்னு ஆக்கும். மண்ணை வந்து இறுக்கமா இல்லாம கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுக்கும். அது மூலியமா வேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இறங்குறதுக்கு வந்துட்டு சப்போர்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய பெனிஃபிட் அது ஒன்று பண்ணுது. செகண்ட் ரொம்ப மெயினான பெனிஃபிட் என்னன்னா, மண்ணுல பயிரோட வேரை வந்து அழிக்கிற புழு ஆகட்டும், பூச்சிகள் ஆகட்டும், கரையான் ஆகட்டும், எதா இருந்தாலும் இது வந்து அழிச்சிரும், கட்டுப்படுத்திடும். இது எப்படி வேலை செய்யும்? ஆனா மண்புழுவை வந்துட்டு அதிகப்படுத்தி கொடுக்கும். அது எப்படி நடக்கும் அப்படின்னா, இது மண்ணுல போட்டுட்டோம்னா தண்ணியில கரையிறப்போ வேர்ல போய் நல்லா ஒட்டிக்கும். அப்ப வேர்ல வந்து இது ஒட்டி இருக்கிறப்போ வேற கடிக்கிற பூச்சி புழு வேற வந்து கடிக்காது. கடிச்சாலும் அது வந்துட்டு விலகிரும். அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல இருக்கு. அப்ப வேர்ல போய் இது ஒட்டி இருக்கிற மண்புழு வேற திங்காதனால மண்புழு நல்லா பெருகி வளரும். வேற கடிக்கக்கூடிய புழுவும் பூச்சியும் மட்டும் அழிஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்ட்ல இது வேலை செய்யுது. இது ஒரு தடவை மண்ணுல போட்டுட்டா 6 மாசத்துக்கு இது மண்ணுல இருக்கும். 6 மாசத்துக்கு இது வேலை செய்யும். மண்ணுக்கடியில விளையக்கூடிய கிழங்கு ஐட்டம் விளைச்சல் நல்லா கிடைக்கும். ஏன்னா ஆல்ரெடி அதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடிய பூச்சி புழு எதுவுமே இருக்காது. மண்ணும் வந்துட்டு நல்லா கொழுன்னு இருக்கனால விளைச்சல் வந்து கிழங்கு ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ரிசல்ட் வந்து இது கொடுக்கும். உதாரணத்துக்கு ஒரு 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 ஏக்கர்ல ஒரு 10 டன்னு எடுக்கிறீங்க கிழங்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு 17 டன்னு எடுக்க முடியும். 15 டன்னு கேரண்டியா எடுக்கலாம். எப்படி பார்த்தாலும் ஒரு 50% ரிசல்ட் வந்து கூடுதலா இருக்கு. மரவள்ளி கிழங்கு, குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க, மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் 2 மடங்கு விளைச்சல் எடுத்திருக்கும். 2 மடங்குக்கு மேல எல்லாம் விளைச்சல் எல்லாம் எல்லா மாவட்டத்திலையும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அமேசிங்கான ரிசல்ட். மண்ணுக்கடியில விளையக்கூடிய எதுவா இருந்தாலும் இது விளைச்சலை வந்துட்டு அதிகப்படுத்தி கொடுக்கும். சூப்பரான ஒரு ப்ராடக்ட் நம்மளோட போவஸ்ட்ரா. மண்புழு அதிகமாகிறதையும் நீங்க கண்ணு முன்னாடி பார்க்க முடியும். அதே நேரத்துல இது வந்து ஒரு 6 மாசத்துக்கு இது பயன்படுத்தலாம். நெல்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துல அறுவடை பண்ணிடுவீங்கன்னா திரும்பவும் வந்துட்டு நெல் நடுறீங்க, விதைக்கிறீங்க அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு போஸ்டா போட்டு என்ன பண்ணலாம், விதைச்சிக்கலாம். மற்றதெல்லாம் 6 மாசம் 1 வருஷ பயிர் இல்லை 5 வருஷம் 10 வருஷமா தோப்பு அப்படின்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை போட்டா போதும். இதோட பவர் அப்படிங்கிறது ஒரு 6 மாசத்துக்கு மண்ணில் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி களைக்கொல்லி நிறைய பயன்படுத்துகிறோம். இன்னைக்கு வந்துட்டு களைக்கொல்லிங்கிறது ரொம்ப பெரிய சிக்கலான விஷயமா இருக்கு. களைக்கொல்லி பயன்படுத்தாமே இருக்க முடியல. களைக்கொல்லி பயன்படுத்தினாலும் மண்ணு வந்து நாசமா போகுது. அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. புவஸ்ட்ரா சூப்பர் வந்துட்டு கிட்டத்தட்ட களைக்கொல்லி மாதிரி வேலை செய்யும். இது வந்து களைக்கொல்லி கிடையாது. இது போட்டுட்டா மண்ணுல களையே வராதுன்னு கேரண்டியும் கொடுக்க முடியாது. ஆனா களை வர்றது
பெரும்பாலும் நல்லா கட்டுப்படுது. ஒரு 50% ஆச்சும் களை வர்றதே ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வயலுக்கு 1 ஏக்கர் மட்டும் போட்டு பார்த்தாலே தெரியும். அந்த போஸ்ட்ரா போட்ட வயலில் மட்டும் களையே எடுக்க தேவை இருக்காது. அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் ரிசல்ட் பார்த்துருக்கோம். ஓகே, இந்த போஸ்ட்ரா எதை பயன்படுத்தி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆமணக்கு, வேப்பலை, என்சைம்கள், பென்டோனைட், மெயினாக வந்து பென்டோனைட் இதெல்லாம் பயன்படுத்தி தான் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஏக்கருக்கு முதலையே சொன்ன மாதிரி ஒரு பேக்கெட் 2 கிலோ போட்டால் போதும். வேற ஏதாவது இப்போ வாழை, கரும்பு, இல்லை இந்த குச்சிக்கிழங்கு இந்த மாதிரியான ஐட்டம் எல்லாம் பயன்படுத்துறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு பேக்கெட் எக்ஸ்ட்ரா போட்டால் இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? இது மண்ணில் இருக்கக்கூடிய வேற கடிக்கக்கூடிய எல்லா புழு பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும். மண்ணில் இருந்து என்ன சொல்றது, முட்டை வச்சு இனப்பெருக்கம் பண்ணக்கூடிய இந்த நத்த மாதிரியான பூச்சிகளோட பிரச்சனைகளையும் கட்டுப்படுத்திடும். அப்புறம் நமக்கு தோட்டங்கள்ல இருக்கக்கூடிய, வயல்களில் இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா எலி தொல்லை. அந்த எலி தொல்லையும் வந்துட்டு இருக்காது. அவ்வளவு இது அத்தனையும் வந்துட்டு பிராக்டிக்கலா ரிசல்ட் பார்த்ததுல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேங்க. எலியோட பிரச்சனை அவ்வளவு இருந்த ஒரு இடத்துல எலி தொல்லையே இல்லைங்கிற அளவுக்கு அத்தனை ரிசல்ட் வந்துட்டு நாங்க கண்ணு முன்னாடி பார்த்துருக்கோம். விவசாயிகள் அவ்வளவு ஹாப்பியா ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ எலி பிரச்சனையும் இருக்காது. போஸ்டா பயன்படுத்துற மண்ணுல எலிகளும் வராது. ஓகேங்களா? இதுதான் போஸ்டா சூப்பர். இப்போ இது எந்த டைம்ல எல்லாம் வந்துட்டு இந்த போஸ்டா சூப்பரை வந்துட்டு பயன்படுத்தலாம் அப்படின்னா, நீங்க பெட்டர் வந்துட்டு இப்போ உழுகுருக்கு உழவோட்டுறீங்க அப்படின்னா, உழவோட்டுறதுக்கு முன்னாடி இதை வந்துட்டு விசிறிட்டு அதுக்கப்புறம் உழவோட்டினீங்கன்னா நல்லா மண்ணில் வந்து கலந்துக்கும். அப்போ இன்னும் கூட நல்ல ஒரு பெட்டர் ரிசல்ட் இருக்கும். இல்லை ஓட்டியாச்சு அப்படின்னாலும் அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம், நீங்கள் விசிறி விடலாம். இல்லை பயிர் வந்து வளர்ந்தாச்சு, 1 மாதம் ஆச்சு, பயிர் வளர்ந்துருச்சு அப்படின்னா அப்பவும் கூட நீங்கள் ஒருக்க விசிறிடலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பயிர் எந்த லெவல் இருந்தாலும் சரி, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், போஸ்டா வந்துட்டு விசிறி விடலாம். கண்டிப்பாக அது ஒரு ரிசல்ட்டை கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். ஓகேங்களா? பெட்டர் முன்னாடியே இதை விசிறிட்டு ஒரு உழவு ஓட்டுறீங்கன்னா இன்னும் நல்லா மண்ணில் மிக்ஸ் பண்ணி இன்னும் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். அவ்வளோதான். ஆனால் எந்த இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், போஸ்டா விசிறி விடலாம். ஓகே, செகண்ட் ப்ராடக்ட்டுக்கு போகலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டுக வரும். டவுட் ஏதாச்சும் வருதுன்னா உங்களோட டவுட்டை யோசிச்சுட்டு இருக்க வேணாம். உங்களோட டவுட்டை எப்படி கிளியர் பண்ணிக்கலாங்கிறதுக்கு நான் கடைசியாக ஒரு சஜஷன் கொடுக்குறேன். கண்டிப்பாக அது மூலியமா நீங்கள் உங்களோட டவுட் அத்தனையுமே வந்துட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ஒரு பொருளை சொல்கிறப்போ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் கண்டிப்பாக வரத்தான் செய்யும். அதுக்கான தீர்வு நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ செகண்ட் ப்ராடக்ட் க்ரோ மேஜிக் அட்வான்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். நல்ல ஒரு கிளாப் பண்ணிங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்கிறோம். ஏன்னா இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட், ஒரு ஆச்சரியப்படக்கூடிய நிறைய ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ப்ராடக்டா இருக்கு. இந்த க்ரோ மேஜிக் அட்வான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பவுச் பார்த்தீங்கன்னா 100 கிராம் இருக்கக்கூடியது. இது வந்து கிலோ கணக்கெல்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 100 கிராம் இருக்கக்கூடிய ஒரு பேக்கெட் தான் இது. 100 கிராம் பவுடர் இந்த பேக்கெட்ல இருக்கு. இந்த 100 கிராம் சாதாரணமாக ஒரு நெல் பயிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு இந்த 100 கிராம் போதும். இது ஒரு நல்ல ஒரு நுண்ணூட்டம்னு சொல்லலாம். ஒரு பயிருக்கான சூப்பரான ஒரு நுண்ணூட்டம். இது நுண்ணூட்டம்னு நிறைய பயன்படுத்தி இருப்பீங்க. இது எல்லாத்தையும் விட சூப்பரான ஒரு நுண்ணூட்டம்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஒரு ரிசல்ட் கொடுக்கும். விளைச்சலை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய வேலையை இது சூப்பராக பண்ணி கொடுக்குது. வெறும் 100 கிராம். அப்ப நமக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னா, வெறும் 100 கிராம் எப்படிப்பா 1 ஏக்கருக்கு பத்தும் அப்படின்னு நமக்கு தோணும். நெல்லை பொறுத்த வரைக்கும். மற்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பேக்கெட் 3 பேக்கெட் தேவைப்படும். நெல்லை பொறுத்த வரைக்கும் 1 பேக்கெட்டே போதும் 1 ஏக்கருக்கு. பெரிய ஒரு இப்போ வாழை அந்த மாதிரியெல்லாம் இருக்கு அப்படின்னா ஒரு 2 பேக்கெட் 3 பேக்கெட் தேவைப்படும் 1 ஏக்கருக்கு. அப்போ வெறும் 100 கிராமு 200 கிராம் எப்படி 1 ஏக்கருக்கு பத்தும்னா அங்கதான் வந்துட்டு இதோட டெக்னாலஜியை நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்துட்டு நேனோ டெக்னாலஜியில தயாரானது. அதாவது 3rd ஜெனரேஷன் நேனோ டெக்னாலஜியில தயாரான ஒரு சூப்பரான ப்ராடக்ட். நேனோ டெக்னாலஜினா என்னன்னா ரொம்ப பெரிய ஒரு விஷயத்த ரொம்ப சின்னதா சுருக்கி எடுக்க முடியும். அதுதான் நேனோ டெக்னாலஜின்னு சொல்றாங்க. இப்ப நம்மளோட மொபைல் போன் பாருங்க, முதல்ல டெலிஃபோன் ரொம்ப பெருசா இருந்தது. இன்னைக்கு ரொம்ப சின்னதாய் ஒரு இத்துணூண்டு மொபைல் ஆயிடுச்சு. அந்த மொபைலுக்குள்ள அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாத்தையும் விட்டுட்டு கூட நம்மளோட சிம் கார்டுன்னு ஒன்று இருக்கு. அந்த சிம் கார்டுல ஒரு சின்னதா ஒரு சிப் இருக்கு.
அது அது இருக்கிறதுனால தானே நம்ம எல்லாரு கூடவும் பேச முடியுது. இங்கிருந்து துபாய்க்கு அமெரிக்காவுக்கு கூட கால் பண்ணி பேச முடியுது. ஏன்னா அது சின்ன ஒரு சிப்பு. அப்போ அதுக்குள்ள என்ன வச்சிருக்காங்க, அது அது ஒரு நேனோ டெக்னாலஜிக்கான ஒரு சின்ன உதாரணம். அதே மாதிரி இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல நிறைய நேனோ டெக்னாலஜிஸ் இருக்கு. அங்க ஆப்ரேஷன் பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகள் இருந்து இன்னைக்கு ராக்கெட் விடுறதுல இருந்து நிறைய எல்லா துறையிலையுமே இன்னைக்கு நேனோ டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. அப்படி விவசாயத்துல வந்த ஒரு நேனோ டெக்னாலஜி தான் இந்த க்ரோ மேஜிக் அட்வான்ஸ்னு சொல்றது. இது 100 கிராம்னு பார்க்க வேண்டாம். இது பார்க்கறதுக்கு 100 கிராம் தான், சின்னதா தான் இருக்கு. ஆனா இது கிட்டத்தட்ட 100 கிலோவுக்கு சமம். ஒரு 100 கிலோவை அப்படியே சுருக்கி கம்ப்ரஸ் பண்ணி நமக்கு ஒரு 100 கிராமா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்ப 100 கிலோ செய்யற வேலையை இந்த 100 கிராம் நமக்கு செஞ்சு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பயன்படுத்தும் போது நமக்கு உரத்துக்குன்னு ஒரு பயிரோட வளர்ச்சிக்குன்னு ஊட்டம் கொடுக்கறதுக்காக நீங்க போடக்கூடிய உரமோ இல்லாட்டி தெளிக்கக்கூடிய மருந்தோ ஏதாச்சும் இருக்குதுன்னா அதோட செலவை பாதி ஆக்கிக்கலாம். இப்ப இதுக்கு முன்னாடி சொன்ன ப்ராடக்ட் போஸ்டா அதுல உரத்தை குறைக்க முடியாது. பட் க்ரோ மேஜிக் இதை பயன்படுத்துறீங்க அப்படின்னா உரம் பாதி போட்டா போதும். நீங்க ஏற்கனவே பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல் உரமா இருந்தாலும் சரி இல்ல இயற்கை உரங்களா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் அதை பாதி ஆக்கிக்கலாம். இதுவும் ஒரு பேக்கெட் நீங்க ஒன்னும் பவுடர் ஃபார்ம்ல இருக்கும். இதை ஒன்னும் வேற ஏதாச்சும் இயற்கை உரம்னா கலந்து போட்டுக்கலாம். இல்லாட்டி மண்ணுல கலந்து கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், விசிறி விட்டுக்கலாம். இல்ல சொட்டு நீர் பாசனம் அப்படின்னா சொட்டு நீர் பாசனத்துல கரைச்சி விட்டுக்கலாம். இல்ல பயிர் பயிர் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஸ்ப்ரே பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை பொறுத்த வரைக்கும் க்ரோ மேஜிக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ ஸ்ப்ரே பண்றீங்க அப்படின்னா பவுடர் ஃபார்ம்ல தான் இருக்கு. ஈஸியா டேங்க்ல மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு ஏக்கருக்கு ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்படி பண்ணும்போது உங்களுக்கு உர செலவுல பாதி மிச்சம். ஓகேங்களா? அது கெமிக்கல் உரம் ஏற்கனவே போடுறீங்கன்னா போட்டுக்கோங்க, இயற்கை உரம் போடுறீங்கன்னா போட்டுக்கோங்க. இயற்கை உரம் போடுறீங்கன்னா இதை கலந்து போடுங்க. கெமிக்கல் கூட கலக்க வேண்டாம், இயற்கை உரத்தை கூட கலந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப உரம் ஏற்கனவே போடுறதுல பாதி பண்ணிக்கலாம். அப்ப செலவு உங்களுக்கு கம்மியாகும். ஓகேங்களா? இது எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எதை யூஸ் பண்ணி தயார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா இப்போ கடல் பாசின்னு ஸ்பைருலினான்னு சொல்லுவாங்க. அது நம்ம மனுஷ உடம்புக்கே ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்திக்கும் சரி எல்லா விதமான சத்து கொடுக்கறதுலையும் கடல் பாசி ரொம்ப பெரிய பங்கு அளிக்குது. ஸோ இது கடல் பாசி இதில் ஆட் பண்ணி அதை யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தாவர மக்கு அமிலம் பிளான்ட் ஆயில் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க, அதை யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. என்சைம்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் தயார் பண்ணணும் ஒரு ப்ராடக்ட். ஓகேங்களா? இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரோட வளர்ச்சி நல்லா இருக்கும். தண்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா வளரும். அந்த முளைச்சி வரக்கூடிய தண்டு நல்லா ஸ்ட்ராங்கா முளைச்சதுல இருந்து வளர்றதுல இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான தண்டு வளர்ச்சி வரும். அதே மாதிரி இலைகளும் சரி இல்ல அதுல இருந்து வரக்கூடிய பிரான்ச் அதோட கிளைகள் வருது இல்லைங்களா, அந்த கிளைகள் அதிகமா கிளைகள் வரும். அப்ப கிளைகள் அதிகமா வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பூவு அதிகமா பிடிக்கும், பழமும் அதிகமா வந்துடும். அப்புறம் இதுல செடிக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். பூஞ்சையோட தாக்கத்துல இருந்து இல்ல வைரஸோட தாக்கத்துல இருந்து ஒரு எதிர்ப்பு சக்தி இதுக்கு இயற்கையாவே இது மூலியமா கிடைச்சிரும். நோய் எதிர்ப்பு சக்தி இதுக்கு நல்லா கிடைக்கும். செகண்ட், இதுல பூக்கள் அதிகமா பிடிக்கும். இது க்ரோ மேஜிக் பயன்படுத்தும் போது கண்டிப்பா பூக்கள் அதிகமா இருக்கும். பூ பிடிச்சாலும் பூ உதிராமையும் இருக்கும். பூ உதிரவும் செய்யாது. அந்த பூ அத்தனையும் பிஞ்சாகும். பிஞ்சு உதிராது. காய் நல்லா பருத்து வளரும். காயும் பெருசா வரும். இந்த காயும் சரி இல்ல பழமும் சரி அதோட டேஸ்டும் சூப்பரா இருக்கும். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பழங்களுக்கு இந்த டேஸ்ட் வர்றதில்ல, இல்லைன்னா ஸ்மெல்லு வர்றதில்ல. இங்க ஸ்மெல்லும் நல்லா இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும், நிறமும் நல்லா இருக்கும், நல்ல பளபளன்னு இருக்கும். சூப்பரான ஒரு ரிசல்ட் இருக்கு. இதை நான் சொல்றதை விட நீங்க ஒரு தடவை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க விடவே மாட்டீங்க. ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் இப்ப மாம்பழம்னா அந்த மாம்பழத்துக்கான மனம் சூப்பரா இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா மாம்பழம் பார்க்கறதுக்கு மட்டும் நல்லா இருக்கும், அந்த டேஸ்ட்டும் இருக்காது, ஸ்மெல்லும் இருக்காது. இது அத்தனையும் சூப்பரா இருக்கும். ஸோ குவாலிட்டி வைஸ் நல்ல ஒரு குவாலிட்டி கிடைக்கும். பூவா எடுத்தாலும் சரி, காய் பழம் என்னவா எடுத்தாலும் சரி, அது அவ்வளோ ஒரு இது வரும். காய் இதெல்லாம் உதிர்ந்து போகாம இது பார்க்கும்.
எது குரோ மேஜிக். அதே மாதிரி தான் இப்போ ஒரு என்ன சொல்றது, ஒரு கடலை இதெல்லாம் பயிர் பண்றோம்னா அந்த கடலை அதிகமா பயன்படுத்துறது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் எடுக்கிறதுக்கு வேண்டியது, ஆயில் எடுக்கிறதுக்காக. அப்ப அந்த ஆயிலோட அளவு கடலையில அதிகமா கிடைக்கும். இப்ப இது வரைக்கும் ஒரு ஏக்கர்ல இருந்து எத்தனை கடலை எடுத்தீங்களோ அதை விட கடலையும் கொஞ்சம் கூடுதலா கிடைக்கும், வெயிட்டும் கூடுதலா கிடைக்கும். ரெண்டாவது அது ஆயிலா எடுக்கிறப்போ இன்னும் சக்கை கம்மியா இருக்கும், ஆயில் ஜாஸ்தியா இருக்கும். அதையும் வந்துட்டு நீங்க கண்ணு முன்னாடி பார்க்க முடியும். அதே மாதிரி டீ காஃபி இந்த மாதிரியான ஐட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கஃபினோ இந்த மாதிரியான அந்த என்னது ஆல்கலாய்டு அந்த அந்த ஒரு விஷயம் அதிகமா வேணும். அதுக்காக தான் வந்துட்டு டீ காஃபி வந்துட்டு அதிகமா எடுக்கிறாங்க. அந்த இதையும் அதிகப்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு மிளகாய் இதெல்லாம் வந்துட்டு பண்றீங்கன்னா அதுல வந்து காரம் அதிகமா தேவைப்படும். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது காரம் அதிகமா இருக்கும். நீங்க இது குரோ மேஜிக் யூஸ் பண்ணுன மிளகாய்க்கும் யூஸ் பண்ணாத மிளகாய்க்கும் அந்த காரத்திலேயே டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இது இருக்கு. அப்புறம் மனிதர்களுக்கு எப்படி வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ன்னு இருக்கு இல்லையா, மன அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கு இல்லையா. இப்ப நான் பேசுறது பாதி புரியும் பாதி புரியாம இருக்கிறவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் இருக்கும். இப்ப கூட இவர் ஏதோ பேசிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஒரு மன அழுத்தம் நமக்கு பல இடங்கள்ல இருந்து மனிதர்களுக்கு வருது, குடும்ப சூழ்நிலையினாலே எப்படியோ வருது. அதே மாதிரிதான் இன்னைக்கு இருக்க பயிர்களுக்கு கூட மன அழுத்தம் இருக்கான், ஸ்ட்ரெஸ் இருக்கான். ஸ்ட்ரெஸ்ங்கிறது மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு பயிர்களுக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை கூட இது பண்ணும், ஸ்ட்ரெஸ் கூட இல்லாம பண்ணும். ஏன்னா அவ்வளோ வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தியோட இருக்கிறதுனால பயிர் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இதுல விளையக்கூடிய விளைச்சலை எடுக்கக்கூடிய நீங்க காய்கறி ஆகட்டும் பழங்கள் ஆகட்டும் அதோட அளவு கூட சூப்பரா இருக்கும். இப்போ ஒரு கேரட் பாருங்க, இங்க இருக்கிற போட்டோல பார்த்தா கேரட் எல்லாம் பாருங்க ஒரே அளவா இருக்கு, இந்த முள்ளங்கி ஒரே அளவா இருக்கு, பூண்டுல இருந்து எல்லாமே. நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஆமா ஒரே சைஸா இருக்கிற கேரட்டை அடுக்கி வச்சு போட்டோ எடுத்தா ஒரே மாதிரி தான் இருக்கும், இந்த போட்டோ எடுக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு தான் வந்துட்டு நமக்கு தோணும். நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க பயன்படுத்தி பாருங்க, இந்த மாதிரி உங்க தோட்டத்துல ரிசல்ட் வருதா இல்லையான்னு பாருங்க. இப்போ நிறைய வந்துட்டு கோணமோனலா சின்னதா வந்துட்டு கழிச்சு விட்டுருவாங்க. நிறைய கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கிழங்கு ஐட்டத்துல எல்லாம் 20% வந்து கம்மி, 20% கழிக்கிறதும் இருக்கு, 40% கழிச்சு விடுற இடமெல்லாம் இருக்கு. ஆனா அந்த இடத்துல 95% வந்து நல்லதா கொடுக்கும், மீறி போன ஒரு 5% கழிச்சு விடலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விளைச்சல், எல்லாமே எல்லா கிழங்கும் ஒரே மாதிரி சைஸும் அளவும் வர்ற மாதிரியான ஒரு சூப்பர் விளைச்சல் வர்றதுக்கும் இந்த குரோ மேஜிக் அட்வான்ஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த குரோ மேஜிக் எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஒரு பயிர் வந்து முளைச்சு ஒரு களை எடுக்கிற ஸ்டேஜ்னு சொல்லிட்டு ஒரு 15வது நாள் 20வது நாள் 30 நாள் ஒரு பயிருக்கு பண்ணுவாங்க. பெட்ரு வந்துட்டு ஒரு 20வது நாளிலிருந்து இருந்து ஒரு 30வது நாளைக்குள்ள ஒரு பயிர் முளைச்சு வந்து ஒரு 20வது நாள் 30வது நாள் ஒரு ஸ்ப்ரே பண்ணுனா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் அது நல்லபடியா வளர்ச்சி வரும் ஃபர்ஸ்ட். செகண்ட், அது எப்ப வந்து பூக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், அந்த பயிர் எப்ப பூக்குங்கிறது தெரியும் இல்லையா. அப்ப அது பூக்குற பருவத்துல 2வது ஒருக்க ஸ்ப்ரே பண்ணுனா நிறைய பூக்கள் பிடிக்கும். அப்புறம் அது பூத்ததுல இருந்து காய் வந்து பறிக்கிறதுக்கு ரொம்ப டைம் கேப் அதிகமா இருக்கு அப்படின்னா அப்போ ஒருக்க கூட காய் பறிக்கிற டைம்ல கூட ஒருக்க ஸ்ப்ரே பண்ணலாம், ஒரு பிஞ்சா இருக்கிறப்ப கூட ஒரு ஸ்ப்ரே பண்ணலாம். இல்ல பூத்தது டக்குன்னு பிஞ்சாகுதுன்னா அவ்வளோ அப்ப பண்ணணுங்கிறது இல்லை. இப்ப உதாரணத்துக்கு நெல்லை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா 2 தடவை ஸ்ப்ரே கொடுத்தா போதும். குரோ மேஜிக் வந்து 2 தடவை ஸ்ப்ரே பண்ணா போதும். ஒன்று நெல்லுக்கு வந்துட்டு களை எடுக்கிற டைம்னு சொல்லிட்டு ஒரு 20வது நாளோ 15வது நாளோ 25வது நாளோ பண்ணுவாங்க. அப்போ ஒரு ஸ்ப்ரே பண்ணுனா நெல் வந்துட்டு நல்லா தூர் வச்சு நல்லா வளர்ந்து வந்துடும். அப்புறம் பால் வைக்கிற டைம், அதாவது பூக்கிற டைம்னு சொல்லலாம், அந்த டைம்ல ஒரு ஸ்ப்ரே பண்ணுனா விளைச்சல் சூப்பரா வந்துடும். ஸோ நெல்லை பொறுத்த வரைக்கும் 2 தடவை பண்ணுனா போதும். இப்போ ஒரு வாழை அப்படின்னா ஒரு 3 தடவை கூட நமக்கு பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ ஒரு பயிர் விதைச்சதுல இருந்து அறுவடை வரைக்கும் ஒரு ஸ்ப்ரே 2 ஸ்ப்ரே கேரண்டியா கன்ஃபார்ம், மினிமம் 2 ஸ்ப்ரே கொடுங்க, அதிகபட்சம் ஒரு 3 ஸ்ப்ரே கொடுத்தா எடுக்கலாம். செகண்ட், இப்போ வெண்டைக்காய், மிளகாய், இல்ல வந்து மல்லிப்பூ, முல்லைப்பூ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா பூ வந்து பறிச்சுக்கிட்டே இருப்போம். அப்ப என்னன்னா பூ பறிக்கிற டைம்ல வாரத்துக்கு ஒரு தடவை, ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை இல்ல வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணுனா பூ அதிகமா வைக்கும், நீங்க அதிகமா வந்து அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம்.
அது அந்த பயிர்களுக்கு மட்டும் வித்தியாசம். இப்போ வாழைன்னா ஒரே ஒரு தடவை தான் அறுவடை, அதே மாதிரி நெல்லுன்னா ஒரு தடவை தான் அறுவடை. அதுக்கெல்லாம் அந்த மாதிரி ரெகுலரா அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கிற சீசன் இருக்கு. இப்போ பூவுக்கு காய்கறிகளுக்கு அப்படி இருக்குது அப்படின்னா அந்த டைம்ல வாரத்துக்கு ஒரு ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா விளைச்சல் அதிகமா எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே, இது பவுடர் ஃபார்ம்ல இருக்கு, 100 கிராம் இருக்கு. 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மிக்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 100 லிட்டர் தண்ணி, அப்ப 10 லிட்டர் டேங்க் அப்படின்னா ஒரு 10 டேங்குக்கு இந்த ஒரு பாக்கெட்டு போதும். 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் அந்த கணக்குல நீங்க மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை டேங்க் ஸ்ப்ரே பண்ணணுங்கிறது அது உங்களுக்கு தெரியும். 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம்னு மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்க. ஓகேங்களா? பொதுவா எந்த பயிரா இருந்தாலும் சரி, எந்த செடி இல்ல மரம், எந்த பயிர் நீங்க பண்ணியிருந்தாலும் சரி, எந்த தோப்பு நீங்க வச்சிருந்தாலும் சரி, ஒரு ஏக்கருக்கு 2 பாக்கெட் போவஸ்ட்ரா, அதாவது 4 பாக்கெட் 4 கிலோ போவஸ்ட்ராவும் 1 பாக்கெட் குரோ மேஜிக், அதாவது 100 கிராம் குரோ மேஜிக், இதை வந்து ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க போட்டீங்கனாலே கண்டிப்பா ஒரு பெட்டர் ரிசல்ட் கேரண்டியா இருக்கு. அதுல எந்த டவுட்டும் இல்லை. நீங்க எந்த பயிருக்கு வேணாலும் இதை அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி விளைஞ்சதை விட கண்டிப்பா கூடுதலான விளைச்சல் இந்த காம்பினேஷன் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். ஓகேங்களா? 2 பாக்கெட் போவஸ்ட்ரா, 1 பாக்கெட் குரோ மேஜிக். இது வந்து இப்படி பயன்படுத்தும் போது உரம் பாதி, ஆல்ரெடி போடுற கெமிக்கல் உரமோ இல்ல இயற்கை உரமோ அது பாதி ஆக்குனா கூட போதும். பிளஸ் இதை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா விளைச்சல் 50% கேரண்டியா கூடுதலா எடுத்துட முடியும். அப்போ உங்களுக்கு கண்டிப்பா ப்ராஃபிட் தான். இது செலவு ஒன்றும் பெருசா, ஏன்னா நம்ம தான் உரத்தை பாதி ஆக்குறதுனால செலவு ஒன்றும் பெருசா ஜாஸ்தி ஆகாது. மீறி போனால் கொஞ்சம் ஜாஸ்தியானாலும் கூட விளைச்சல்லாம் 50% கூட இருக்கு. 10 டன் எடுத்த இடத்துல 15 டன் எடுக்க முடியுதுன்னா அது எவ்வளவு பெரிய ரிசல்ட்டுங்க. 10 மூட்டை எடுத்த இடத்துல 15 மூட்டை எடுத்தா அது எவ்வளவு பெரிய ரிசல்ட் இல்லை. அது கேரண்டியா இருக்கு, பயன்படுத்தலாம். ஓகே, நான் 3வது ஒரு ப்ராடக்ட்டுக்குள்ள போறேன். 3வது ப்ராடக்ட் ஆலிஃப்னு சொல்லிட்டு, ஆலிஃப் சூப்பர் 16. இந்த ப்ராடக்டோட பேரு ஆலிஃப் சூப்பர் 16. ஒரு எக்ஸலண்டான ஒரு ப்ராடக்ட். இதுவும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நுண்ணூட்டம் பிளஸ் ஊட்டச்சத்து, முழுக்க முழுக்க ஒரு உரம், பயிருக்கு தேவையான அத்தனை சத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் ப்ராடக்ட் இந்த ஆலிஃப் சூப்பர் 16 அப்படின்னு சொல்றது. இந்த ஆலிஃப்ங்கிறதுக்கு பேர் வந்து ஆர்கானிக் லிக்விட் இன்புட் ஃபார்முலா, அதைத்தான் வந்து ஆலிஃப் அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமா போட்டிருக்காங்க. ஆலிஃப் சூப்பர் 16 இதுலயே வந்துட்டு அந்த கடல் பாசி, ஸ்பைருலினா கடல் பாசியும் அமினோ ஆசிட்ஸும் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த ஆலிஃப் சூப்பர் 16 வந்து தயார் பண்ணியிருக்காங்க. இது வந்து 500 மில்லி இருக்கக்கூடிய, 1/2 லிட்டர் இருக்கக்கூடிய ஒரு டப்பாவா கிடைக்குது. உள்ளுக்குள்ள லிக்விடா இருக்கு. ஓகேங்களா? 1/2 லிட்டர் இருக்கு ஒரு 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 டப்பாங்கிறது. ஓகேங்களா? இதோட பயன்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா அங்கதான் ஆச்சரியமா இருக்கு. இதோட பேரே ஆலிஃப் சூப்பர் 16. ஏன் சூப்பர் 16 பேர் வச்சிருக்காங்கன்னா, ஒரு பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் 16 விதமான ஊட்டச்சத்துக்களை இது கொடுக்குது. அதுல அதிக அளவுல, பெரிய அளவுல தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் அதிகமா தேவை, ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், சல்பர், இதெல்லாம் வந்துட்டு பெரிய அளவுல பயிருக்கு தேவையான விஷயங்கள் இதெல்லாம். அது போக சின்ன அளவுல தேவைப்படிய, அதாவது மைக்ரோ நியூட்ரிஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி சின்ன அளவுல தேவைப்படக்கூடியது பாத்தீங்கன்னா குளோரின், இரும்பு, போரான், மேக்னீஸ், ஜிங்கு, காப்பர், மோலிட்டினம், நிக்கல், இதெல்லாம் சின்ன அளவுல தேவைப்படக்கூடிய தனிமங்கள். இதெல்லாம் பயிருக்கு தேவை. ஒரு பயிர் வந்து நல்லபடியா செழிப்பா வளர்றதுக்கு இதெல்லாம் தேவை. அப்பதான் விளைச்சலும் நல்லா இருக்கும், பயிரும் நல்லா இருக்கும். இந்த 16 17 விஷயமும் இந்த ஆலிஃப்ங்கிற ஒரு ப்ராடக்ட் கொடுக்குது. இப்ப இது 1 2 இதுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 1 2 போட்டு நம்ம விளைச்சல் எடுத்துக்கிட்டு இருப்போம். வெளியே வந்துட்டு கெமிக்கலோ ஏதோ ஒண்ணு போட்டு நம்ம விளைச்சல் எடுப்போம் தான். ஆனா இது எல்லாமே அந்த பயிருக்கு கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்லாம கூட இருக்கும். ஏதோ ஒரு 3 நாளுக்கு மட்டும் நம்ம வெளியே வாங்கக்கூடிய உரங்கு மூலியமா கிடைக்கும். அதுல ஏதோ கொஞ்சம் விளைச்சல் எடுத்துக்கிட்டு இருப்போம். ஆனா இங்க பாருங்க, இத்தனையும் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குதுன்னா இத்தனை ஊட்டமும் ஒரு பயிருக்கு சரியா கிடைக்கிறப்போ அது எப்படி இருக்கும்?
இப்ப நம்ம மனுஷங்களா இருக்கோம், நமக்கு வந்துட்டு வெறும் அரிசி சாப்பாடு மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்னா இல்ல இல்ல, அதுல காய்கறிகள் வேணும், பழங்கள் வேணும், கீரைகள் வேணும், ஒரு முட்டை வேணும்னா முட்டை வேணும், இதெல்லாம் இருக்குல்ல. எல்லாம் சேரும்போது தானே நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. ஏதோ ஒரு உணவு மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால உடம்பு இருக்கும் தான், பட் முழு ஆரோக்கியம்னு சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் நீங்க ஏற்கனவே போட்டுட்டு இருக்கக்கூடிய உரங்கள் ஆகட்டும், அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சில ஊட்டச்சத்து மட்டுமே கொடுத்து பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பயிருக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட் 16 விதமான ஊட்டச்சத்தையும் கொடுக்குது. அதனால எக்ஸலண்டான ரிசல்ட் கேரண்டியா இருக்கு. இப்போ ஆலிஃப் வந்து நல்ல ஒரு ஊட்டச்சத்து உரம், ஓகேங்களா? அப்ப இதுக்கு முன்னாடி க்ரோ மேஜிக்னு ஒன்று சொல்லிட்டு இருந்தேன். அதுவும் இதுவும் சேம் தான். இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த க்ரோ மேஜிக் ஒரு 100 கிராம் பேக்கெட் நேனோ டெக்னாலஜில சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா? அது என்ன பண்ணுமோ அது அத்தனையும் இந்த ஆலிஃபும் பண்ணும். அது பண்ணக்கூடிய விஷயங்கள் இதுவும் பண்ணும். அதை விட பெட்டரா இது பண்ணக்கூடிய 1-2 விஷயங்கள் கூட இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப செடியோட சுவாசத்தை அதிகப்படுத்தும். இப்ப நமக்கு தெரியும், செடிகளோட ஒளிச்சேர்க்கை அப்படின்னால நமக்கு தெரியும். அப்ப சன்லைட் இருக்கிறப்போ, சூரிய வெளிச்சம் இருக்கிறப்போ அது ஒளிச்சேர்க்கை பண்ணணும்னு நமக்கு தெரியும். அப்போ நம்ம வந்து ஆக்சிஜனை உள்ள எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம். செடிகள், பயிர்கள்லாம் என்ன பண்ணுது, செடிகள் மரங்கள்லாம் என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடை உள்ள எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியே விடுது. புரியுதுங்களா? ஆனா நைட் டைம்ல கொஞ்ச நேரமாச்சும் செடிகள் வந்து சுவாசிக்கும். மனுஷன் எப்படி சுவாசிக்கிறானோ அந்த மாதிரி அதுவும் ஆக்சிஜனை உள்ள எடுக்கும். அதுக்கும் ஆக்சிஜன் தேவை. அதுவும் ஆக்சிஜனை உள்ள எடுக்கும். கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப கம்மி அளவுல வெளியே விடும். தாவரத்துக்கு அப்படி ஒரு, செடிகளுக்கு, பிளான்ட்டுக்கு எல்லாத்துக்கும் அப்படி ஒரு இது இருக்கு. பகல்ல வந்து அது கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு ஆக்சிஜனை வெளியே விடும். நமக்கும் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். நைட்ல பாத்தீங்கன்னா செடிகள் சுவாசிக்கும். அது ஆக்சிஜனை எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கும். ஸோ அந்த தாவர சுவாசத்தை அதிகப்படுத்தி கொடுக்கிற தன்மை நம்மளோட ஆலிஃபுக்கு இருக்கு. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வெளியே மார்க்கெட்ல இருக்கா? அது எனக்கு என்னோட நாலேஜுக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது இல்லை. பட் நம்மளோட ஆலிஃப் தாவரத்தோட சுவாசத்தை அதிகப்படுத்தும். அப்படி அதிகப்படுத்துறதுனால ஆட்டோமேட்டிக்கா ஒரு செடியோட ஆரோக்கியங்கிறது அருமையா இருக்கும். கண்டிப்பா அந்த பயிர் எப்படி விளையணுமோ விளையும், விளைச்சல் எப்படி கொடுக்கணுமோ கண்டிப்பா கொடுக்கும். அவ்வளவு சூப்பரான ஒரு ப்ராடக்ட். அதனால கண்டிப்பா அதோட இதுல இன்னொரு பெரிய பெனிஃபிட் இருக்கு. ஆலிஃப் யூஸ் பண்ணும்போது நமக்கு மறைமுகமா கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் எல்லாம் பாருங்க. இது வந்து லிக்விட் ஃபார்ம்ல இருக்கு. ஈஸியா வந்துட்டு கரைஞ்சிரும். மண்ணுல வந்து ஊத்துனாலும் சரி, நீங்க ஸ்ப்ரே பண்ணணும். இது ஸ்ப்ரேவும் பண்ணணும், மண்ணுலையும் போடணும். அதை அடுத்து சொல்றேன். இது 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 எது பண்ணுனாலும் ஈஸியா வந்துட்டு கரையும். மண்ணுலையும் சரி, தண்ணிலையும் சரி ஈஸியா வந்துட்டு கரைஞ்சிரும். அது வந்துட்டு செதறன்னு சொல்லுவாங்க, ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய தன்மைன்னு சொல்லுவாங்க. இது மண்ணுல போட்டா அது வந்துட்டு உள்ள இருக்கக்கூடிய நுண்ணூட்டம் எல்லாம் மண்ணுல முழுமையா பயிருக்கு பிரிஞ்சு போய் சேரணும். அதுவும் வந்துட்டு டக்குன்னு இது நடக்கும். பட் மற்ற நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்கள்ல அது நடக்காதுங்க. அது நீங்க போட்டுட்டீங்கன்னா அது மண்ணுல கரையிறதுக்கே லேட் ஆகும். அப்ப மண்ணிலேயே கிடக்கும். அது ரொம்ப நாளைக்கு அது மண்ணை பாதிக்கும். அது ஒரு பிரச்சனை இருக்கு. செடிகள் வந்து ஈஸியா வந்துட்டு இது உறிஞ்சிக்கும். பயிர்கள் வந்துட்டு ஈஸியா உரியும். இதையே மற்ற கெமிக்கல் இதை வந்துட்டு பயிர்கள் உரியருக்கு வந்துட்டு சிரமப்படும், கஷ்டமா இருக்கும். சுற்றுச்சூழல் பாதிப்பு, இதுல சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு துளி கூட இடம் இல்லை. இது முழுக்க முழுக்க இயற்கையா தயாரானது, ஆர்கானிக். அது மட்டும் இல்லாம இது ஈஸியா மண்ணுல கரைஞ்சு போறதுனால வெளியே காத்துல அடிச்சுட்டு போய் அது காத்துல கலந்து அது மற்ற உயிர்களை, ஆடு மாடை பாதிக்கிறதோ, இல்லை விவசாயம் பண்ற விவசாயிக்கே மூச்சு மூலியமா பாதிப்பு உருவாக்குறதோ, அந்த மாதிரி சுற்றுச்சூழல் பாதிப்பு இதுல வராது. கெமிக்கல்ஸ், மற்ற கெமிக்கல் உரம் அது இதுன்னு, உப்பு அது இதுன்னு கொட்டும் போது கண்டிப்பா அது பாதிப்பு வரும். அதே மாதிரி ஒரு என்ன சொல்றது, இது ஒரு பயிருக்கு மெதுவா மெதுவா அது ஊட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா கெமிக்கல் உரம் போட்டீங்கன்னா டக்குன்னு 2 நாள் 3 நாள்ல உங்களுக்கு ஒரு என்ன சொல்றதுங்க, டக்குன்னு ஒரு வளர்ச்சி தெரியும். பயிர் டக்குன்னு வளர்ந்த மாதிரி ஒரு இது வரும். ஆனா 1 மாசத்துக்கு அப்புறம் கூட அது தாங்காது. அன்னைக்கு உரம் போட்டிருக்கிறீங்களா, 2 நாள் 4 நாள் தான் அதோட எஃபெக்ட். அதுக்கப்புறம் பெருசா அது மண்ணுல அந்த உரத்தோட பவர் இருக்குன்னு சொல்றதுக்கோ, இல்ல அந்த இது வேலை செய்யுதுன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. பட் நம்மளோட ஆலிஃப் வந்துட்டு
பொறுமையா மெதுவா மெதுவா அதை தொடர்ந்து வந்துட்டு அந்த சத்தை வந்துட்டு பயிருக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு விஷயம் இருக்கு. அதனால அளவு வந்துட்டு டைம் வந்துட்டு அதிகமா இருக்கு. நம்ம அடிக்கடி மருந்து கொடுக்கணுங்கிற அவசியம் இருக்காது. அப்புறம் உரம் போடுறீங்க அப்படின்னா அதிகமா வந்துட்டு காத்துல வீணா போகிறது, தேவையில்லாம அதிகமா உரம் போடுறது, இல்ல காத்துல அடிச்சுட்டு வீணா போறது, இந்த மாதிரியான வேஸ்டேஜ் வந்துட்டு இதுல ஆகுறதுக்கு வாய்ப்பே இது. லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிறதுனால எந்த ஒரு வேஸ்டேஜும் ஆகாது. இதை தாண்டி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஒரு ஒரு செடி அப்படின்னா மீறி போனா ஒரு அடி ஒரு அடிக்கு ஒரு அடியில ஒரு செடி வைப்போம்னு வச்சுக்கோங்க. ஒரு பயிர் ஒரு மாதிரி. ஒரு சிலது ஒரு 4 அடி கேப்ல வைப்போம். ஒரு சிலது வந்து ஒரு அடி கேப், ஒரு சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா 1/4 அடி கேப்ல கூட இருக்கும். நெல் இது அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம். அப்போ அந்த ஒரு சின்ன இடத்துக்குள்ள ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள ஒரு அடிக்கு ஒரு அடி இருக்கக்கூடிய அந்த அளவுக்குள்ளதான் அத்தனை உப்பு போடுறோம். கெமிக்கல் உரங்கள் அத்தனையும் போடுறோம். இத்தனையும் போட்டு அங்க குமிக்கிறப்ப அந்த இடத்துல வேற என்ன இருக்கும்? மண்ணுக்கும் இருக்கு. அது போக மொத்தமும் உரம் தான் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள்னு நிறைய வேணும் அங்க. மண்ணுல நல்ல பாக்டீரியாவும் இருக்கு பயிருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. அங்க இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வாழ்றதுக்கே அந்த இடத்துல இடம் கிடையாதுங்க. இப்ப நிறைய பேரு வீடுல ஹாலுல உட்கார்ந்து நிறைய பேர் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. 20 பேரு 30 பேருன்னு. இப்ப 20 பேர் உட்கார்ந்து இருக்கிற அந்த ஒரு ஹாலுல ஒரு 100 பேரை உள்ள ஏத்துனா எப்படி முடியும்? ஆக்சுவலா நம்ம விவசாய முறையில இப்ப அப்படித்தான் இருக்கு. கிலோ கணக்குல மூட்டை கணக்குல கொட்டுறோம் உரங்களை. கிலோ கணக்குல எல்லாத்தையும் கொட்டி 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 அங்க இயற்கையா இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எதுவுமே இல்லை. அந்த வளமே இல்லை. அந்த இடத்துல ஆலிவ் லிக்விட் ஃபார்ம்ல இருக்கு. கிட்டத்தட்ட 1 ஏக்கருக்கு 1/2 லிட்டரே போதுமானதா இருக்கு. அப்போ நிறைய நுண்ணுயிர்கள் அங்க வாழ்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. இந்த விஷயமும் ஆலிவ் மூலியமா நடக்குது. ஸோ இன்னைக்கு டெக்னாலஜி, ஏன்னா ஒரு சில விவசாயிகளோட மைண்ட்ல ஓடுறது 100 கிராம் எப்படி பத்தும், 500 மில்லி ஒரு ஏக்கருக்கு எப்படி பத்தும். ஏன்னா மூட்டை கணக்குல கொட்டி பழகினவங்களுக்கு இது பாக்குறப்ப சின்ன அளவுல சொல்லும் போது மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. ஆனா கரெக்டான விஷயம் பார்த்தா மூட்டை கணக்குல கொட்டுறதே ஒரு தப்பு தான்ல. நீங்க கொட்டினது மட்டும்தானே மண்ணுல இருக்கும். வேற என்ன இருக்கு அங்க இடம் இருக்கு. சோ இன்னைக்கு எல்லாமே விவசாயத்துல எல்லாமே மாறி வருதுங்க. அறிவியலோட சப்போர்ட்டோட இன்னைக்கு இயற்கை விவசாயம் சூப்பரா வந்துகிட்டு இருக்கு. விவசாயிகளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா வருது. இதை சரியா புரிஞ்சு பயன்படுத்தினீங்கன்னா அட்டகாசமான ஒரு ரிசல்ட் இருக்கும். மண்ணும் நல்லா இருக்கும், வளமும் இருக்கும், விளைச்சலும் கிடைக்கும், நீங்களும் ஹாப்பியா இருக்கலாம். ஓகே, இதை வந்து இதை எப்படி பயன்படுத்தணும்னா மண்ணுலயும் இந்த ஆலிஃபை கொடுக்கணும், பயிர் மேல ஸ்ப்ரேவும் பண்ணணும். ரெண்டுமே செய்யணும். மண்ணுலயும் கொடுக்கணும். இப்ப மண்ணுல கொடுக்கறதுன்னா 2 விதமா கொடுக்கலாம். நீங்க ட்ரிப்பு போட்டிருக்கீங்கன்னா, அதாவது சொட்டு நீர் பாசனம் ட்ரிப்பு போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த ட்ரிப்புல வந்துட்டு நீங்க விடலாம். ஒரு மினிமம் வந்துட்டு 1/2 லிட்டர் இருக்கக்கூடியத நீங்க 1 ஏக்கருக்குன்னு சொல்லிட்டு ட்ரிப்புல விட்டுறலாம். ஈஸியா வந்துட்டு மண்ணுல வேர்கள்ல பயிருக்கு போய் சேர்ந்துரும். மேல பயிருக்கு ஸ்ப்ரே பண்றீங்க அப்படின்னா 1 லிட்டருக்கு 2 மில்லி அப்படின்னு சொல்லி மிக்ஸ் பண்ணணும். 1 லிட்டருக்கு 2 மில்லி. இப்ப 10 லிட்டர் டேங்க் அப்படின்னா 20 மில்லி கலக்கி நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அப்போ ஒரு ஏக்கருக்கு நீங்க உங்களுக்கு எத்தனை டேங்குக்கு வேணுமோ அத்தனை அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணலாம், ஸ்ப்ரே பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ ரெண்டுலையுமே கீழே வேர்லையும் கொடுத்து மண்ணுலையும் கொடுத்து ஸ்ப்ரேவும் கொடுக்குறப்போ இது விளைச்சல் வந்துட்டு சூப்பரா பண்ணி கொடுக்கும். ஒரு க்ரோ மேஜிக் அட்வான்ஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து எப்படி விளைச்சல் அதிகமா கொடுக்குதோ அதே அளவுக்கு விளைச்சல் இதுவும் கொடுக்கும். நான் முதல்ல சொன்ன ப்ராடக்ட் புவஸ்ட்ரான்னு சொல்லிட்டு மண்ணை வந்துட்டு சுத்தம் பண்ணக்கூடிய, துப்புரவு பண்ணக்கூடிய விஷயத்த பண்ணுது. 2வது க்ரோ மேஜிக் அட்வான்ஸ்ன்னு சொல்லிட்டு 100 கிராம் பேக்கெட்டு நேனோ டெக்னாலஜி பத்தியெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அதுவும் செடிக்கு வந்துட்டு நல்ல ஒரு நுண்ணூட்டத்தை கொடுக்குது, செடியோட பயிரோட வளர்ச்சியை கொடுக்குது, விளைச்சலை கொடுக்குது. இது ரெண்டும் சொல்லும் போது நான் சொன்னேன் உரம் வந்து பாதியாச்சு போடணும்னு சொன்னேன். அது இந்த 2 கூட சேர்த்து நீங்க இந்த ஆலிஃபையும் பயன்படுத்துறீங்க அப்படின்னா நீங்க உரமே போடாம கூட இதை மட்டும் போட்டாலே போதும். ஏன்னா இதுலயே எல்லாமே கிடைக்குது உங்களுக்கு. இல்ல எனக்கு அதுக்கு மீறி எனக்கு பெரிய நம்பிக்கை வரலப்பா அப்படின்னு யாராச்சும் உங்களுக்கு தோணுது அப்படின்னா ஒரு பேருக்கு ஒரு 1/4 பங்கு ஏற்கனவே நீங்க போடக்கூடிய ஏதாச்சும் உரத்துல 1/4 பங்கு போட்டுக்கோங்க, உங்களோட திருப்திக்காக வேணும். ஓகேங்களா? மற்றபடி இந்த 3 பயன்படுத்தினாலே போதும். நீங்க வேற உரம் போடணுங்கிற அவசியமே வந்துட்டு இருக்காது. இதே எல்லா ஊட்டமும் இதுலயே கிடைச்சிரும். ஓகேங்களா? ஓகே,
இது எந்தெந்த பயிருக்கு எப்படி பயன்படுத்தலாம் இந்த ஆலிஃபேன்னு பார்த்தீங்கன்னா, அதுல சில நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்காக மட்டும் இப்படி ஒரு கணக்கு பார்த்து பண்ணலாம். இப்போ காய்கறி இருக்கு, பூசணி வகைகளோ இல்லாட்டி காய்கறிகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா 10 நாளைக்கு ஒருக்க நீங்க ஸ்ப்ரே கொடுத்தா நிறைய ரிசல்ட் எடுக்கலாம். இது அப்ப 10 நாளைக்கு ஒருக்க இது கொடுக்க, எல்லா பயிருக்கும் 10 நாளைக்கு ஒருக்க கொடுக்க தேவையில்லை. இந்த காய்கறிய பூ இதுக்கெல்லாம் அதிகமா கொடுக்கணும். அந்த முதலே சொன்ன மாதிரி அது அறுவடை பண்ற டைம்ல நான் சொல்றேன். ஓகேங்களா? காய் வந்து பறிக்கிற பருவம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? காய் எடுக்கிற டைம்ல 2 நாளைக்கு ஒருக்கவோ 3 நாளைக்கு ஒருக்கவோ காய் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்க 10 நாளைக்கு ஒருக்க இது ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா அதிகமா பூவு காய் நீங்க பறிச்சு எடுக்க முடியும். ஓகேங்களா? செகண்ட், பூவுன்னா 15 நாளைக்கு ஒருக்க ஸ்ப்ரே பண்ணுங்க. காய்கறி அப்படின்னா 10 நாளைக்கு ஒருக்க, பூவுன்னா 15 நாளைக்கு ஒருக்க ஸ்ப்ரே பண்ணுங்க. வேற தானியங்க, பருப்பு வகைக, எண்ணெய் விதைக, கடலை மாதிரியோ இல்ல பணப்பயிர் எல்லாம் இருக்கு, வாழை இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க அப்படின்னா 20 நாளைக்கு ஒருக்க ஸ்ப்ரே கொடுங்க. அதாவது விளைச்சல் கிடைக்கிற டைம்ல 20 நாளைக்கு ஒருக்க ஸ்ப்ரே கொடுத்தா நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்கும். பயிர் நட்டு அதுல முளைச்சதுல இருந்து 20 நாளைக்கு ஒருக்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே. அதே மாதிரி காஃபி எஸ்டேட்டு, டீ எஸ்டேட்டு அந்த மாதிரி இருக்கிறது, இல்லை மாமரம் இந்த மாதிரி இல்லை இந்த பழம், இந்த என்ன சொல்ற தோப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி தோப்பு எஸ்டேட்டு இப்படி எங்கெல்லாம் இருக்குன்னா 30 நாளைக்கு ஒருக்க ஸ்ப்ரே கொடுத்தா போதும். அப்போ விளைச்சல் வந்துட்டு அதிகமா கிடைக்கும். அதாவது மாம்பழ சீசன் டைம்ல இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னா 30 நாளைக்கு ஒருக்க ஸ்ப்ரே கொடுத்தாலே நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்கும். இந்த குரோமேஜிக் அட்வான்ஸும் இந்த ஆலிஃபும் இந்த ரெண்டும் வந்து சீசன் இல்லாத டைம்ல கூட உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ஒரு மாம்பழ சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு பழம் எடுக்க முடியுதோ உங்களுக்கு நல்ல ரேட் இருக்கும். நல்ல சீசன் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேட்டு ரொம்ப குறைஞ்சிரும். எவ்வளோக்கு எவ்வளோ சீசனுக்கு கொஞ்சம் முன்னாடியே பழங்கள் எடுக்க முடியுதோ அதுக்கு நல்ல ரேட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆலிஃபும் இதுக்கு முன்னாடி சொன்ன குரோ மேஜிக் அட்வான்ஸும் யூஸ் பண்றப்போ சீசனுக்கு கொஞ்சம் முன்னாடியே உங்களுக்கு பழங்கள் எல்லாம் எடுக்க முடியும். உங்களுக்கு அது மூலியமா ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்கு. சீசன் டைம்லயும் நல்ல ஒரு வெயிட்டு, பழங்களோட டேஸ்ட்டு, கலரு, ஸ்மெல்லு எல்லாமே சூப்பரா கொடுக்கும். அதுவும் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் ஆயிடும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு நீங்களே வந்துட்டு புரிஞ்சுப்பீங்க. ஓகே. அப்போ ஒரு நல்ல ஒரு கிளாப்போட நம்ம அடுத்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு போகலாம். இனி அடுத்த ப்ராடக்ட் கொஞ்சம் எல்லாத்தையும் கடகடான்னு ஸ்பீடா பார்க்கலாம், ஏன்னா டைம் ஆயிட்டே இருக்கு. இது எம்ஐ ஸ்ப்ரே பிளஸ். இது வந்து ஒரு ஒட்டு பசைன்னு சொல்லுவோம். இது வந்து மருந்து கிடையாது, உரமும் கிடையாது. இது ஒரு ஒட்டு பசை. எல்லாரும் வந்து ஸ்ப்ரே பண்றப்ப வந்துட்டு மிக்ஸ் பண்ணுவீங்க இல்லையா, ஒட்டு பசைன்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்டிக்கர் இல்லாட்டி ஒட்டு பசை ஏதோ ஒன்று சொல்லுவீங்க, அந்த மாதிரியான ஒரு ஐட்டம். பட் மார்க்கெட்ல இருக்கிறதுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த நம்மளோட எம்ஐ ஸ்ப்ரே பிளஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டிக்கர்னா என்னது, நமக்கு அடிக்கிற மருந்து வந்துட்டு இலையில வந்துட்டு கொஞ்சம் ஒட்டி இருக்கணும். ஏதாச்சும் டக்குன்னு 4 துளி மழை துளி லேசா ஊத்துனாலே அது வந்து மொத்தமும் வந்து என்ன ஆயிடும், மண்ணுக்கு வந்துடும். அந்த இலை மேல மருந்து அடிச்சது வீணா போயிடும். ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த ஸ்டிக்கருங்கிற ஒரு ஐட்டம். அடிச்ச மருந்து கொஞ்ச நேரம் ஆச்சும் இலையில வந்து ஒட்டி இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ நம்மளோடது அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கரா வேலை செய்யும். இந்த எம்ஐ ஸ்ப்ரேவை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடிக்கக்கூடிய மருந்து அது இலையில வந்துட்டு கொஞ்சம் ஒட்டி ரொம்ப நேரத்துக்கு நிலைச்சு நிற்கும். லேசான மழைக்கு எல்லாம் சாமானியமா போகாது. செகண்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ ஒரு துளி இலை மேல விழுந்திருக்குன்னா கிட்டத்தட்ட அது ஒரு 7 துளி 10 துளி விழுந்த அளவுக்கு அது வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும். ஒரு துளியே அவ்வளோ நல்லா பரப்பி கொடுக்கும், இலை மேல நல்லா பரப்பும். அப்போ அப்படி பரப்புறதுனால உங்களோட மருந்தோட அளவு கம்மி பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும். இலை மொத்தமும் கவர் ஆயிடும். சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மருந்து அடிச்சதுக்கு அப்புறம் இலைக்கு அடியில எல்லாம் பூச்சிக்கு போய் அண்டிக்கும், அது பட்டிருக்காது. பாதி செடிக்கு தான் மருந்து பட்டிருக்கும், பாதி இலைக்கு தான் பட்டிருக்கும், பாதி இலைக்கு மருந்தே பட்டிருக்காது. பட் இது ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கறதுனால இலை மொத்தத்துக்கு என்ன ஆயிடும், மருந்து பரவிடும். ரெண்டாவது ஊடுருவி போகும். இப்போ ஒரு இலை மேல சும்மா வெறுமனே கிடக்காம இலைக்குள்ள என்ன பண்ணும், கொஞ்சமாச்சும் ஊடுருவி போகும். ஊடுருவி போகும்போது இலைக்கு ஏதாச்சும் நோய் தாக்குதல் இருக்குன்னா அதெல்லாம் வந்துட்டு ஈஸியா வந்து ரெக்கவர் ஆகும். அப்புறம் ஆக்டிவேட்டரா இருக்கும். இது கூட எந்த மருந்தை கலக்குறீங்களோ அந்த மருந்தை நல்லா வேலை செய்ய வைக்கும், நல்லா ஆக்டிவேட் பண்ணும். அந்த மருந்து நல்ல ஊக்கமா வேலை செய்ய வைக்கும். அதே மாதிரி
ஒரு ஸ்ப்ரேல 2-3 மருந்தெல்லாம் கலக்கி அடிப்பீங்க. ஒரு பூச்சிக்குன்னு ஒரு மருந்து, பூஞ்சைக்குன்னு ஒரு மருந்து, ஊட்டத்துக்குன்னு ஒரு 2-3 பிரச்சனைகளுக்கான மருந்தை ஒரே டேங்க்ல மிக்ஸ் பண்ணியெல்லாம் ஸ்ப்ரே பண்ற பழக்கம் இருக்கு. அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு மருந்தோட பவரை இன்னொரு மருந்து வந்து கம்மி பண்ணிடும். பட் இந்த எம்ஐ ஸ்ப்ரேவை கூட மிக்ஸ் பண்றீங்கன்னா அந்த 2 மருந்தையுமே தனித்துவமா வேலை செய்ய வைக்கும். ஒன்னும் இன்னொன்னு வந்து மட்டப்படுத்தாம பார்க்கும். அப்படி இருக்கு. அதே மாதிரி எம்ஐ ஸ்ப்ரே நம்மளோட அடுத்த மருந்துகளை பூச்சி புழுக்கெல்லாம் மருந்துகள் இருக்கு, அடுத்து சொல்றேன். அது கூட நம்மளோட எம்ஐ ஸ்ப்ரேவை மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்றீங்கன்னா மகரந்த சேர்க்கை அதிகமா நடக்கும். ஏன்னா தேன் பூச்சிகளை வந்துட்டு அதிகமா ஈர்க்கும். அது மூலியமா மகரந்த சேர்க்கை அதிகமா நடந்து அது ஒரு விளைச்சலுக்கு ஒரு காரணமா அமையும். ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே ஸ்டிக்கர் அப்படிங்கிற ஐட்டம் ஒட்டு பசங்கிறது ஆல்ரெடி நீங்க பயன்படுத்தியிருப்பீங்க. அது என்ன பண்ணும், ஒரு ஸ்டிக்கரா வேலை செய்யும், ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும், இல்ல ஊடுருவி கூட கிரிப்பா கூட போகும். இந்த 3 விஷயத்த செய்யும். ஆனா மருந்து நல்லா வேலை செய்ய வைக்கிற ஆக்டிவேட்டரா இருக்காது. 2-3 மருந்தை ஒட்டுக்கா அடிக்கிறப்போ எல்லாத்தையும் தனித்துவமா வேலை செய்ய வைக்கிற ரியாக்டரா இருக்காது. தேன் பூச்சிகள் இருக்கக்கூடிய பாலினேட்டரா இருக்காது. ஸோ வெளியே இருக்கக்கூடிய நீங்க ஏற்கனவே பயன்படுத்துற பசைகள் எல்லாம் வந்துட்டு 3 வேலை தான் செய்யுது. நம்மளோட எம்ஐ ஸ்ப்ரே வந்துட்டு 6 வேலைகளை ஒட்டுக்கா செய்யுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு இதுக்கு டிஃபரெண்ட் இருக்கு. ரேட்ல பாக்குறப்போ ஒரு 50 ரூபா விலை கூடுதலா தெரியும். ஆனா அதுக்கான ஒர்த்தான ப்ராடக்ட் நம்மளோடது. ஓகே. ஸோ அடுத்து நம்மளோட பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கான செக்மெண்ட்டுக்குள்ள போகலாம். அதுல முதல்ல சூப்பரான ஒரு ப்ராடக்ட் எம்ஐ வீர் அப்படின்னு சொல்றது. இந்த எம்ஐ வீர் அப்படிங்கிறது புழு பூச்சி அத்தனைக்குமான ஒரு தீர்வு. எந்த விதமான புழுவா இருந்தாலும் சரி, எந்த விதமான புழு பூச்சி அப்படின்னு நீங்க எதை பார்த்தாலும் சரி, அதுக்கு இந்த மருந்து அடிக்கலாம். இது முடிஞ்ச வரைக்கும் புழு பூச்சியோட தாக்குதலோட ஸ்டார்டிங் டைம்லயே இதை அடிச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா கட்டுப்பட்டு வரும். இது எப்படி வேலை செய்யும்னா, இது வந்து இயற்கையானதுன்னு சொல்றீங்க, ஆனா வந்துட்டு எப்படி வந்துட்டு இது புழு பூச்சியை கொல்லும் அப்படின்னா, இப்ப கெமிக்கல் மருந்து அடிச்ச உடனே டக்குன்னு வந்து புழுவோ பூச்சியோ செத்து விழுகிறத கண்ணு முன்னாடி நமக்கு பார்க்க முடியும். இது வந்து அப்படி இமிடியட்டான வேலையெல்லாம் பண்ணாது. இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா, இப்போ எம்ஐ வீர் அடிச்சிட்டீங்க அப்படின்னா, எம்ஐ ஸ்ப்ரே, எம்ஐ வீர் இதெல்லாம் கலந்து அடிக்கிறீங்க அப்படின்னா, இந்த அந்த அந்த இலைய வந்துட்டு புழு வந்து சாப்பிடுதுன்னா வாய் வந்து ஒட்டிக்கும். அப்போ வாய் ஒட்டிக்குதுன்னா அதுக்கு மேற்கொண்டு அது அதிகமா வந்துட்டு சாப்பிட முடியாது. அப்படி சாப்பிட முடியாம ஆகுறப்போ அதுக்கு 2வது ஒரு பிரச்சனை வரும். அதோட பிரெயின் வந்துட்டு ஸ்ட்ரோக் ஆகும். உடம்பே வந்து மொத்தமும் பக்கவாதம் வந்த மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் உடம்புல இருக்கக்கூடிய நீரெல்லாம் வந்துட்டு வெளியேறும். அதுக்கப்புறம் அந்த புழு வந்து இறந்துடும். அப்போ அது மருந்து அடிச்சதுல இருந்து இந்த புழு வந்துட்டு இறக்கிறத நம்ம பார்க்கணும்னா 24 மணி நேரமோ 48 மணி நேரம் வரைக்கும் கூட டைம் எடுக்கும். கெமிக்கல் மருந்துக அடிச்ச உடனே அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல நீங்க பார்க்கலாம் புழுவெல்லாம் செத்து போறது. பட் நம்மளோடதுல அடிச்சுட்டு புழு பூச்சி கட்டுப்படுறத பார்க்கணும்னா உங்களுக்கு 1 நாள் 2 நாள் வரைக்கும் கூட டைம் எடுக்கும். அடிச்சு போட்ட உடனே புழு வந்துட்டு சாகலை அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஓகேங்களா? இதை எந்த அளவுக்கு கொடுக்கல, இதை வந்து 250 மில்லி 1/4 லிட்டர் இருக்கக்கூடிய டப்பாவா இது இருக்கு. இதுல 1 லிட்டருக்கு 2 மில்லி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஸ்ப்ரே பண்ணலாம். ஒரு லிட்டருக்கு 2 மில்லி இதை எடுத்துக்கணும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த எம்ஐ ஸ்ப்ரே இருக்கு இல்லைங்களா, ஒட்டு பசை, அது வந்து லிட்டருக்கு 1/2 மில்லி. லிட்டருக்கு வந்துட்டு 1/2 மில்லி எடுத்தா போதும். ஸோ ஒரு 10 லிட்டர் டேங்க் அப்படின்னா இதுல வந்துட்டு 2 மில்லி அப்படின்னா ஒரு 20 மில்லி இது எடுக்கலாம். ஒரு டேங்குக்கு வந்து ஒரு 20 மில்லி எடுத்துக்கலாம். அதுல ஒரு 5 மில்லி எம்ஐ ஸ்ப்ரே எடுத்துக்கலாம். அப்போ நல்ல ஒரு ரிசல்ட் வந்துட்டு கிடைக்கும். ஓகேங்களா? இது எம்ஐ வீர். இதுல என்னெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க, என்ன யூஸ் பண்ணி இதுல என்ன கலவை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வேப்பெண்ணெய், பூண்டெண்ணெய், மீன் எண்ணெய், கராஜ் எண்ணெய், குடமிளகாய் எண்ணெய், யூக்கலிப்டஸ் எண்ணெய், கடுகு எண்ணெய், தடோரா எண்ணெய், அதே மாதிரி லவங்கப்பட்ட எண்ணெய், பெப்பர்மின்ட்டு, கற்பூர எண்ணெய், நல்லெண்ணெய், இது இத்தனையும் இருக்கு. இப்ப கராஜ் எண்ணெய்னா புங்கன் எண்ணெய், நம்ம தமிழ்நாட்டுல புங்கன் எண்ணெய்னு சொல்லுவாங்க, அதான் கராஜ் எண்ணெய்னு சொல்றது. அதே மாதிரி தடோரா அப்படின்னா அது ஊமத்தங்காய் இருக்கு இல்லைங்களா, ஊமத்த எண்ணெய், அதுதான் வந்துட்டு தடோரான்னு சொல்றது. பெப்பர்மின்ட் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மிளகு கீரைன்னு சொல்றது புதினாவோட ஒரு வகை. ஓகேங்களா? ஸோ நீங்க சொல்ல வர்றது 12 விதமான ஆயிலோட மிக்சிங். இது 12
ஆயிலோட மிக்ஸ். நிறைய பேர் இயற்கை விவசாயம் பண்றவங்க நிறைய பேர் முயற்சி பண்றது இதுல இருக்கக்கூடிய 1-2 ஆயில தான் நம்ம கடையில வாங்கிட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டு இருப்போம், மருந்து கடையில வாங்கி ஸ்ப்ரே பண்ணுவோம், இல்லைன்னா நீங்களே தயார் பண்ணி பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா என்னைக்காச்சும் இந்த 12 ஆயிலும் மிக்ஸ் பண்ணி என்னைக்காச்சும் மருந்து அடிச்சிருக்கீங்களான்னு பார்த்தா இல்ல. பட் நம்மளோடது இங்கே 12 ஆயில் மிக்ஸ் பண்ணி இருக்கு. நீங்க எங்கேயும் இந்த ஆயில்களை தனித்தனியா போய் வாங்கணும்னோ இல்ல நீங்களே தயார் பண்ணணுங்கிற எந்த சிரமமும் இல்லை. எம்ஐ வேர் மட்டும் அடிச்சா போதுமானது. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, பூச்சியோட தாக்குதலோட ஆரம்பத்திலேயே அடிச்சீங்கன்னா நல்ல ரிசல்ட் வரும். ரொம்ப நிறைய ஆனதுக்கு அப்புறம் அடிக்கிறத விட ஆரம்பத்திலேயே அடிக்கிறது பெட்டர் ரிசல்ட் வரும். எப்பவுமே இந்த புழுவோட ஒரு பருவம் அப்படின்னு இருக்கு. ஒரு புழு வந்துட்டு பூச்சியா மாறுற ஒரு கூட்டு புழு ஆகுறது பூச்சியாற பருவம்னு இருக்கு. ஸோ இந்த டைம்ல இந்த லார்வா டைம்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு சின்ன புழுவா இருக்கக்கூடிய டைம்லயே முட்டையிலிருந்து பொரிஞ்சு வர்ற டைம்லயே அடிச்சோம்னா நல்ல ரிசல்ட் வரும். மெயினா இந்த புழு பூச்சிகளோட இனப்பெருக்க டைம் அப்படிங்கிறது அந்த அமாவாசைக்கு அப்புறம் தான். இந்த அமாவாசை அன்னைக்கு தான், அமாவாசை இல்லை அடுத்த நாள் அப்பதான் வந்துட்டு ஆண் பூச்சி பெண் பூச்சி சந்திப்பு இருக்கும். சந்திப்பு முடிஞ்சதும் ஆண் பூச்சி இறந்துரும், பெண் பூச்சி முட்டைகள் வைக்கும், முட்டைகள் வச்ச உடனே பெண் பூச்சி இறந்துரும். அதுக்கப்புறம் முட்டையிலிருந்து அந்த குஞ்சுகள் பொரிஞ்சு வந்து அதுதான் வந்துட்டு மறுபடியும் புழுவாவோ பூச்சியாவோ மாறுறது. ஓகேங்களா? அப்போ அமாவாசையிலிருந்து ஒரு 5வது நாள் நீங்க மருந்து அடிக்கிறீங்க அப்படின்னா நல்லா கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா அப்பதான் வந்துட்டு முட்டையிலிருந்து அந்த குஞ்சுகள் பொரிஞ்சு வர டைம். அமாவாசையிலிருந்து ஒரு 5வது நாள். நீங்க இது நம்மளோட எம்ஐ வீர் தான் இல்லை, நீங்க எந்த கெமிக்கல் மருந்து அடிச்சாலும் இத ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி நிறைய புழு பூச்சி வந்துருச்சு ஆனா அமாவாசைக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணக்கூடாது. ஏற்கனவே புழு பூச்சி பயிர்ல பார்த்துட்டீங்கன்னா அப்போ உடனடியே அடிக்கணும். இல்ல வயல் இப்ப பயிரெல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னாலும் கூட வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி மருந்தடிக்கணும் அப்படின்னா அமாவாசையிலிருந்து ஒரு 5வது நாள் அடிச்சீங்கன்னா பெட்டர் ரிசல்ட் இருக்கு. ரொம்ப லேட் ஆகுறப்போ என்ன ஆகும்னா அது புழுவெல்லாம் நல்லா வளர்ந்துரும், பூச்சியெல்லாம் நல்லா வளர்ந்துரும். அதுக்கப்புறமா மருந்தடிக்கிறப்போ அந்த எஃபெக்ட் வந்து பத்தாம கூட போகும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட எம்ஐ வீரை பொறுத்த வரைக்கும் பூச்சி புழுவோட தாக்குதல் சின்ன அளவுல ஆரம்ப அளவுலயே அடிச்சீங்கன்னா நல்லா கட்டுப்பட்டு வருது. இல்ல ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா ரிப்பீட் அதிகமா பண்ணணுமா இருக்கும். 3 நாள் 5 நாளைக்கு ஒருக்க ரிப்பீட் பண்ணணுமா இருக்கும். அப்படி அதிகமா ரிப்பீட் பண்ணி அடிக்கிறப்போ உங்களுக்கு செலவு வந்து கூடும். அப்ப ஆரம்ப நிலைமையிலே அடிச்சுட்டா ரொம்ப பெட்டர். இல்ல சார் புழு பூச்சி நிறைய இருக்கு அடிச்சேன் கட்டுப்படலைன்னா நீங்க கெமிக்கல் கூட ஒரு தடவை அடிச்சு கூட கட்டுப்படுத்திடுங்க. அதுக்கப்புறம் கூட நம்மளோட எம்ஐ வீரை வந்துட்டு முறையா வந்துட்டு பயன்படுத்துங்க. புழு பூச்சி நிறைய வந்ததுக்கு அப்புறமா இதை அடிச்சு உங்களுக்கு கட்டுப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான நட்டத்தை வந்துட்டு நீங்க சந்திக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எம்ஐ வீரை வந்துட்டு பயன்படுத்துங்க. பக்காவான ரிசல்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் எம்ஐ வீர். ஸோ இது இப்போ புழு பூச்சிகள் எல்லாத்துக்கும் அடிக்கலாம். அது போக நீங்க நம்ம வீட்டுல இல்ல மாடு ஆடு வச்சிருக்கிறவங்க தொழுவத்துல கரப்பான் பூச்சியோ இல்ல மூட்டை பூச்சியோ இல்ல ஈயோ கொசுவோ அதோட பிரச்சனைகள்லாம் அதிகமா இருக்கும். வீடுகள்லயும் இருக்கும், தொழுவத்திலயும் எல்லாம் இருக்கும். அதுக்கு கூட இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போ தண்ணி தேங்கி நிற்கிற இடத்துல டிச்சு இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணுனா ஈ கொசுவும் வந்து வராம இருக்கும். வீடு மொத்தத்திலேயே வந்துட்டு அதிகமா மொக்கிது அப்படின்னா ஜஸ்ட் இந்த எம்ஐ வீரை வந்துட்டு தண்ணியில கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வீட்டுல தெளிச்சு விட்டாலோ இல்ல மாப் போட்டாலோ இல்ல ஸ்ப்ரே பண்ணினாலோ உங்களுக்கு வந்துட்டு வந்துட்டு அதிகமா வீட்டுக்குள்ள வராமையும் இருக்கும். நமக்கு எந்த பாய்சனும் இல்லை. மற்றது பயன்படுத்துறப்ப அது மனுஷனுக்கு கெடுதல், இதனால எந்த கெடுதலும் இல்லை. அதே மாதிரி ஆடு மாடு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேனு பிரச்சனை உண்ணி எல்லாம் அதிகமா பிடிச்சிருக்கும். அதுக்கு அதை குளிப்பாட்டுறப்போ இந்த எம்ஐ வீர் கொஞ்சம் தண்ணியில கலக்கி அதை கொஞ்சம் குளிக்க வச்சு எடுக்கிறப்ப கண்டிப்பா வந்து அந்த உண்ணி பிரச்சனை இதெல்லாம் வந்து ஆடு மாடுகளுக்கும் இல்லாம பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? இந்த எம்ஐ வீர் நம்மளோட தலைக்கு கூட பயன்படுத்தலாம். அந்த அளவுக்கு இது சேஃப் தான். நம்ம லேடிஸுக்கெல்லாம் அதிகமா தலையில பேன் இருக்கும், அந்த பேன் பிரச்சனை போகாமையே இருக்கும். அவங்க கூட என்ன பண்ணலாம், இந்த எம்ஐ வீரை வந்துட்டு ஷாம்புல வந்துட்டு கொஞ்சமா ஒரு 4-5 சொட்டெல்லாம் கலந்துக்கிட்டு தலைக்கு தேய்ச்சிங்க அப்படின்னா தலையில இருக்கிற பேன் கூட போயிடும். பட் அதுக்கு நம்ம கிட்ட வேற ப்ராடக்ட் இருக்கு. நமக்கு ஆல்ரெடி வந்துட்டு எலிமெண்ட்ஸ் அனண்டான்ல ப்ராடக்ட் இருக்கு, அதை யூஸ் பண்ணாலே போதும். பட் இருந்தாலும் இதுக்கும் பயன்படுத்த முடியும். இந்த ப்ராடக்ட் அவ்வளோ சேஃப் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க ஏதாச்சும் என்ன சொல்றது, நமக்கு அறுவடை பண்ணிட்டு தானியம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு
ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க, ஒரு மொத்தமா வந்துட்டு ஒரு அறுவடை பண்ண ஒரு 10 மூட்டை 50 மூட்டை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா, இல்ல மொத்தமா தானியத்தை கொட்டி வச்சிருக்கீங்கன்னாலோ, ஒரு ஒரு கம்பியிலையோ இல்லாட்டி ஒரு குச்சியில ஒரு காட்டன் துணியை நல்லா குச்சி மொத்தத்துக்கும் சுத்தி அதுல எம்ஐ வீரை நல்லா நினைச்சிட்டு அந்த மூட்டையில நல்லா சொருகி வச்சிருங்க. இல்ல வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, மொத்தமா ஒரே இடத்துல கொட்டி வச்சிருக்கீங்கன்னா அதுக்குள்ள கூட என்ன பண்ணலாம், ஒரு குச்சியை நல்லா துணியை சுத்தி எம்ஐ வீரை நினைச்சு நல்லா சொருகி வச்சிட்டீங்கன்னா அதுல பூச்சி பிடிக்காம இருக்கும். நிறைய இதுல வந்துட்டு பூச்சி பிடிச்சி வீணா போகும். இந்த மாதிரி பண்ணி வச்சீங்கன்னா பூச்சி எம்ஐ வீரு இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அந்த பூச்சி பிடிக்காது. ஓகே. அதே மாதிரி கரையான் தொல்லை அதிகமா இருக்குன்னா கரையானுக்கும் வந்துட்டு இதை ஸ்ப்ரே பண்ணலாம், கரையானையும் நல்லா கட்டுப்படுத்த முடியும். ஓகே, அடுத்த ஒரு ப்ராடக்ட் பார்க்கலாம். எம்ஐ ப்ரௌடுன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 2 ப்ராடக்ட் தான் இருக்கு, ப்ரோக்ராம் முடிய போகுது. ஓகே, எம்ஐ ப்ரௌடுன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. எம்ஐ ப்ரௌடுங்கிறது பூஞ்சை பிரச்சனைக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட். பூஞ்சை பிரச்சனை, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு பயிர்களுக்கு அதிகமாக வரக்கூடிய பிரச்சனை இருக்கு. அப்போ இந்த எல்லா விதமான பூஞ்சைக்கும் நம்மளோட எம்ஐ ப்ரௌடு சூப்பர் ரிசல்ட் கொடுக்குது. கிட்டத்தட்ட உலகத்துல 5000த்துக்கும் மேற்பட்ட பூஞ்சை வகைகள் இருக்கு. 1 2 தான் இல்ல, 5000 விதமான பூஞ்சைகள் இருக்கு. எல்லா விதமான பூஞ்சைகளையும் இந்த எம்ஐ ப்ரௌடு சூப்பரா கண்ட்ரோல் பண்ணுது. வெளியே கெமிக்கலோ இல்ல இயற்கையோ பூஞ்சையில கட்டுப்படுத்தாததெல்லாம் நம்மளோட எம்ஐ ப்ரௌடு சூப்பரா கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துருக்கு. எக்ஸலண்டான ரிசல்ட் எம்ஐ ப்ரௌடு நம்மளோடது. அதுல மெயினா இப்போ இங்க போட்டோல பாத்தீங்கன்னா சில போட்டோஸ் எல்லாம் இருக்கு. ரொம்ப சிம்பிளா 2 வார்த்தை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஒண்ணு அழுகல், இன்னொன்னு கருகல். அழுகல் கருகல் அப்படின்னா அது வந்து பூஞ்சை பிரச்சனை. அப்போ பூஞ்சை பிரச்சனை அப்படின்னா நம்ம எம்ஐ ப்ரௌடு அடிக்கணும். இதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. அழுகல் கருகல். அப்புறம் இந்த இலை, இது போக இலைப்புள்ளி நோயின்னு சொல்லுவாங்க. லீவ் ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லிட்டு இலைப்புள்ளி நோயின்னு சொல்லுவாங்க. இலையில அப்போ கருகல் வந்துட்டு ஈஸியா தெரியும். கருகல் வந்துட்டு எப்படி இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியும். அழுகல் வந்துட்டு ஈஸியா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவீங்க. இலைப்புள்ளி நோயின்னு வந்துட்டு இலையில புள்ளி புள்ளியா வரும். அதுவும் வந்துட்டு ஒரு விதமான பூஞ்சை பிரச்சனை தான். அப்புறம் இலை மேல பூச்சி புழு எதுவுமே தெரியாது, ஆனா பவுடர் மாதிரி இருக்கும். ஒண்ணு வெள்ளை கலர்ல பவுடரா இருக்கும், இல்லாட்டி மஞ்சள் கலர்ல இருக்கும், இல்லைன்னா கருப்பு கலர்ல இருக்கும். நம்ம ஊர்களில் பெரும்பாலும் வர்றது. அப்ப அந்த மாதிரி பவுடர் மாதிரி இலை மேல இருந்தாலும், இல்ல புள்ளி புள்ளியா இருக்கு அப்படின்னாலும், இல்ல கருகி இருக்கு, இல்ல அழுகி இருக்கு, இந்த 4 பார்த்தா அது எல்லாமே வந்து பூஞ்சை பிரச்சனை. அப்போ பூஞ்சை பிரச்சனைனாலே எம்ஐ ப்ரௌடு வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணணும். இதுவும் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி, 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி கலந்து ஸ்ப்ரே பண்ணணும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பூஞ்சை அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு செடி மேல மட்டும் நிறைய பேர் பார்ப்பாங்க. அது ஆக்சுவலா பூஞ்சை வந்துட்டு மண்ணுலயும் இருக்கும். நம்ம நிறைய பேர் அதை பார்க்கவே முடியாது. அப்ப மேல மட்டும் ஸ்ப்ரே பண்ணி திரும்ப திரும்ப அது வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் பூஞ்சை பிரச்சனை ரெகுலரா இருக்கு, தோட்டத்துல எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு, மருந்து நிறைய தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அது மண்ணுலயும் பூஞ்சை இருக்குங்கிறது நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். பயிர் மேல மட்டும் ஸ்ப்ரே பண்றது மட்டும் இல்லாம மண்ணுலயும் கொடுக்கணும். ஓகேங்களா? மண்ணுல ஒண்ணு ட்ரிப்பு போட்டிருக்கீங்கன்னா நம்மளோட எம்ஐ ப்ரௌட வந்துட்டு ஒரு 250 மில்லி 1/4 லிட்டர் டப்பா, இது வந்து 1 ஏக்கருக்கு ட்ரிப்புல வந்துட்டு கலக்கி விட்டுருங்க. 1 ஏக்கருக்கு அது பாஞ்சிருச்சுன்னா போதும், அதே கட்டுப்படுத்திடும். சப்போஸ் அப்படி ட்ரிப்பு போடாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் முதல்லயே சொன்ன மாதிரி 1 லிட்டருக்கு 2 மில்லி அப்படின்னு கலக்கணும். இது 250 மில்லி இருக்கிறதுனால ஒரு 120 லிட்டர் தண்ணியில இதை கலக்கிட்டு ஒரு 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 செடிக்கும் வேர்ல எடுத்து ஊத்தி ஊத்தி விடுங்க. ஒரு ஒரு செடிக்கு ஊத்தி விடுங்க. அப்படி வேர்லயும் நீங்க ஊத்தி மேல செடிக்கு ஸ்ப்ரேவும் கொடுக்கறப்பதான் பூஞ்சை பிரச்சனையை முழுசா வந்துட்டு நீங்க கட்டுப்படுத்த முடியும். ஓகேங்களா? 2வது எம்ஐ ப்ரௌடுல இருக்கக்கூடிய இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, இந்த சீடு ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கரும்போ இல்ல வந்து குச்சிக்கிழங்கோ இதெல்லாம் வந்து நடும்போது ட்ரீட்மெண்ட் பண்ணி நடுற முறை வந்துட்டு இப்ப நிறைய பக்கம் எல்லா விவசாயிகளும் ஃபாலோ பண்றாங்க. அதுல மாட்டு சாணத்துல முக்கி நடுறவங்க அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. அதுல எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா நம்மளோடது வந்துட்டு பெஸ்ட் ரிசல்ட் இருக்கு. 2 விதத்துல இருக்கு. ஒண்ணு, நம்மளோட எம்ஐ ப்ரௌட
அந்த மாதிரி ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கரும்பு நடவு பண்றீங்க, கரும்பு வந்து ஊன்றீங்க, கருணை ஊன்றீங்க அப்படின்னா அதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி ஊனணும். அது மரவள்ளி கிழங்க ஊன்றதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு கரும்பு ஊன்றதுனாலும் சரி, இல்லை ஒரு வாழைக்கண்ணு நடுறீங்கனாலும் சரி. அப்போ அந்த ட்ரீட்மெண்ட்ல 2 நல்ல விஷயத்த பண்ணலாம். ஒன்று, நம்மளோட எம்ஐ ப்ரௌடை வந்துட்டு தண்ணியில மிக்ஸ் பண்ணி அதை வந்து 10 நிமிஷம் நினைச்சு அதுக்கப்புறம் எடுத்து நட்டோம் அப்படின்னா பூஞ்சையோட தாக்கம் வந்துட்டு அந்த அந்த கருணைக்கும் வராது. அது அப்புறம் முதல்ல வரக்கூடிய வேருக்கும் வந்துட்டு பூஞ்சையோட தாக்குதல் பேசிக்காவே வராம அதை தடுத்துடலாம். அப்ப நல்லா எல்லாமே நல்லா முளைச்சு வளர்ந்து வந்துடும். செகண்ட், நான் முதல்ல ஒரு ப்ராடக்ட்டை பத்தி, ரெண்டாவது ஒரு ப்ராடக்ட் சொன்னேன், க்ரோ மேஜிக் அட்வான்ஸ்னு சொல்லிட்டு வெறும் 100 கிராம் பேக்கெட் நேனோ டெக்னாலஜிலேன்னு. அதையும் மிக்ஸ் பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேரும் நல்லபடியா ஆழமா இறங்கும். ஸோ இனிஷியலா அந்த விதை முளைக்கிறதே நல்லா முளைச்சு வந்துடும். பூஞ்சையோட தாக்கமும் இல்லாம பண்ணிடலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணலாம்னா, உதாரணத்துக்கு ஒரு கரும்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 20 லிட்டரு தண்ணி எடுத்துக்கிட்டு அதுல 100 மில்லி எம்ஐ ப்ரௌடு, இதுக்கு முன்னாடி இப்ப நம்ம பூஞ்சையை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா, இந்த எம்ஐ ப்ரௌடை வந்துட்டு ஒரு 100 மில்லி அதுல கலந்துட்டு ஒரு 50 கிராம் க்ரோ மேஜிக், அந்த க்ரோ மேஜிக் பேக்கெட் வந்து 100 கிராம் இருக்கும், அதுல அரை பேக்கெட் எடுத்தா போதும், ஒரு 50 கிராம் எடுத்துக்கிட்டு ஒரு 20 மில்லி எம்ஐ ஸ்ப்ரே. எம்ஐ ஸ்ப்ரேங்கிறது அந்த ஒட்டு பசை ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, அதையும் கூட இதுல ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கான ஒரு விஷயம் ரெடி ஆயிடும். இதுல நீங்க 1 ஏக்கருக்கான கரும்பு கருணைய வந்துட்டு நீங்க ஒரு 10 நிமிஷம் நினைச்சு எடுத்து நட்டுட்டீங்கன்னா பூஞ்சை பிரச்சனையும் வராது. நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியோட அது வந்து நல்லா விளைஞ்சோ முளைச்சு வளர்ந்தும் வரும். ஓகேங்களா? இல்ல இப்ப நெல்லு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நெல்லுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பண்றது இன்னும் அளவு கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 10 லிட்டர் தண்ணியே போதும். நெல்லோட வேர் மட்டும்தான் நினைக்க போறோம். அப்போ ஒரு 10 லிட்டர் தண்ணி, 50 மில்லி எம்ஐ ப்ரௌடு, ஒரு 25 கிராம் க்ரோ மேஜிக்கு, ஒரு எம்ஐ ஸ்ப்ரே பிளஸ் வந்துட்டு ஒரு என்ன சொல்ல ஒரு 10 மில்லி எம்ஐ ஸ்ப்ரே, இதை மட்டும் கலந்து ஒரு 10 நிமிஷம் அந்த வேரை நினைச்சு நம்ம எடுத்து நெல் வந்துட்டு நடவு பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா சூப்பரான ஒரு ரிசல்ட் இருக்கு. விளைச்சலும் நல்லா இருக்கு, பூஞ்சை பிரச்சனை இல்லாம இருக்கும். இந்த மாதிரி எல்லா பயிருக்கும் பண்ணலாம். இப்போ தக்காளி, மிளகாய் எல்லாமே வந்துட்டு இப்ப வந்து என்ன பண்றாங்க, நாத்து தான் வந்துட்டு வாங்கி நடுறோம். ஸோ எல்லா நாத்து, எந்த நாத்து நட்டாலும் சரி இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி நடலாம். அதே மாதிரி இஞ்சி, மஞ்சள் இதை கூட என்ன பண்ணலாம், நடவு பண்றீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி நமக்கு நடவு பண்ணலாம். ஓகே, இந்த டீட்டெயில் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ அடுத்த ஒரு ப்ராடக்ட் எம்ஐ சிட்ரான்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்கு. இது வந்து மெயினா இந்த 3 விதமான பூச்சி பிரச்சனைகளுக்காக மட்டுமே தனித்துவமா உருவாக்கி இருக்காங்க. நெல்லுல வந்துட்டு இந்த பிபிஹெச்னு சொல்லக்கூடிய பிரவுன் பிளான்ட் ஹாப்பர்னு சொல்லக்கூடிய இந்த பூச்சியோட பிரச்சனை இருக்கும். இது நிறைய பேர் அஸ்வினி பூச்சின்னு சொல்றாங்க. ஒரு ஒரு ஈ மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பூச்சி. ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு ஒரு பேரு. நெல்லுல அதிகமா கொச கொச கொசன்னு லட்சக்கணக்கில் வந்து தொந்தரவு பண்ணக்கூடிய ஒரு பூச்சி வகை இது. ஸோ இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இந்த எம்ஐ சிட்ராங்கிற மருந்தை 1 லிட்டருக்கு 2 மில்லின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே பண்ணலாம். அதே மாதிரி பழம், இப்போ மாந்தோப்பெல்லாம் இருக்கு அப்படின்னா அங்க வந்துட்டு இந்த ஈயோட பிரச்சனை வந்துட்டு அதிகமா வரும். அதனால வந்துட்டு பழத்தோட குவாலிட்டியே வந்துட்டு போயிடும். ஸோ அதுக்கும் வந்துட்டு இந்த எம்ஐ சிட்ரா ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த ஈயோட பிரச்சனையை கட்டுப்படுத்தலாம். டீ எஸ்டேட்டு, காபி எஸ்டேட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொசுவோட பிரச்சனை, ஒரு கொசு கிடையாது, அது கொசு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இது. ஓகேங்களா? ஸோ அந்த இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த எம்ஐ சிட்ரா ஸ்ப்ரே பண்ணலாம். நான் இதை கரெக்டா கவனிச்சுட்டு இந்த ப்ரோக்ராம கரெக்டா கவனிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொன்னேன், எம்ஐ வீருன்னு முத ஒரு மருந்து சொல்லிட்டு இருந்தேன். அதுவே எல்லா புழு பூச்சியும் கட்டுப்படுத்தும். அப்ப அது அடிக்கலாமான்னு கேட்டா அது அடிக்கலாம். அது அடிச்சாலும் இந்த பூச்சி எல்லாமே கட்டுப்படும். ஆனா எம்ஐ வீரை பொறுத்த வரைக்கும் எல்லா புழு பூச்சியும் கட்டுப்படுத்துறதுக்காக காம்பினேஷன் நிறைய பண்ணி தயார் பண்ணதுனால அந்த கேட்டகரியில பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் பண்றது. இந்த நெல் ஆகட்டும், இல்ல பல தோப்புகள் ஆகட்டும், எஸ்டேட்டுக்கு ஆகட்டும், ஆயிரக்கணக்கான ஏக்கர் இருக்கு. நிறைய பேர் 100 ஏக்கர், 50 ஏக்கர், 15 ஏக்கர்னு வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த பர்டிகுலரா இந்த ஒரு பூச்சியை மட்டும் கட்டுப்படுத்தினா போதும். அப்ப இதை மட்டும் கட்டுப்படுத்துறதுக்காக செலவு கம்மியா இதை தயார் பண்ணியிருக்கிறாங்க.
ஓகேங்களா? ஸோ அதையும் யூஸ் பண்ணலாம். அது இதை விட நல்ல ரிசல்ட் தான். பட் செலவை கொஞ்சம் குறைக்கணுன்றதுக்காக இதை ஸ்பெஷலா வந்து தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது இதுக்காக மட்டும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி வேற ஏதாச்சும் புழு பூச்சி கட்டுப்படலை, மருந்து அடிச்சு கட்டுப்படலை அப்படின்னு எம்ஐ வீர் அடிச்சு கட்டுப்படாம இருக்குன்னா, எம்ஐ வீரும் எம்ஐ சிட்ராவும் ரெண்டும் சேர்த்து அடிச்சீங்க அப்படின்னா அதுல ஒரு ரிசல்ட் இருக்கு. தனித்தனியா அடிச்சு ரிசல்ட் வராதது கூட ரெண்டையும் சேர்த்தி அடிக்கிறப்ப நல்ல ரிசல்ட் வந்துடும். ஓகே, கடைசி ப்ராடக்ட் வைரேஷன் சொல்லக்கூடிய ப்ராடக்ட். வைரஸ் பிரச்சனைக்கு கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட், வைரஸுக்கானது. பூஞ்சைக்குன்னு ஒரு ப்ராடக்ட் பார்த்தாலும் அதே மாதிரி இது வைரஸுக்கான ஒரு ப்ராடக்ட். வைரஸ் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் வெளியே நம்ம பெரிய ஒரு ரிசல்ட்னு சொல்லிட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய மருந்து இல்லாம இருக்கு. நம்மளோட வைரஸ் வந்துட்டு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. வைரஸை வந்துட்டு தாக்குதலை வந்துட்டு உடனடியாக ஸ்டாப் பண்ணுது, செடிகளை வந்துட்டு நல்லபடியா பாதுகாக்க முடியும். ஆல்ரெடி வைரஸ் தாக்கி ஒரு இலை வந்துட்டு சுருங்கிருச்சு இல்லை வந்துட்டு நிறமே மாறிடுச்சு அப்படின்னு இருக்கு அப்படின்னா அது திரும்பவும் பழைய நிலைமைக்கு வராது. இனி புதுசா வரக்கூடிய இன்னொரு இலை வைரஸ் தாக்குதல் இல்லாம வரும். அதுதான் இது பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா? ஆனா ஒரு சில இடங்கள்ல நாங்களே ஆச்சரியப்படுற மாதிரி வைரஸ் தாக்குதல் இருந்த இலைய ரெக்கவர் ஆகியும் வந்திருக்கு. பட் நான் வந்து அது எல்லாருக்கும் கேரண்டியே சொல்ல முடியாது. ஆனா புதுசா வரக்கூடிய இன்னொரு இலை கண்டிப்பா வந்துட்டு வைரஸ் தாக்குதல் இல்லாம வரும், இது வைரஸ் வந்துட்டு ஸ்ப்ரே பண்றப்போ. ஓகே, வைரஸ் தாக்குதலை தெரிஞ்சுக்கணும்னா பேசிக்கா இலை வந்துட்டு ஷேப்பே இல்லாம கோணமுனியா போகும், இல்லாட்டி சுருண்டும். அது வந்து ஒரு வைரஸ் தாக்குதலுக்கான ஒரு அறிகுறி. ரெண்டாவது வந்துட்டு அதுல வரக்கூடிய பூவு, காய், பழம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷேப்பே இல்லாம கோணமுனையா வரும். வெண்டைக்காய் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருண்டும், இப்போ யூ ஷேப்புல மாதிரி எல்லாம் சுருண்டும். அப்படியெல்லாம் இருக்குன்னா அது வைரஸ் தாக்குதலோட ஒரு அறிகுறின்னு சொல்லலாம். அப்புறம் ஏதாச்சும் பயிர் வந்துட்டு வளர வேண்டிய டைம்ல வளராம ரொம்ப வளர்ச்சியே இல்லாம நிற்கும். அப்படி நிற்கிதுனாலும் அதுவும் ஒரு வைரஸ் தாக்குதலோட அறிகுறின்னு எடுத்துக்கலாம். இலை வந்து பச்சையா இருக்கு, ஆனா இலையோட நரம்புகள் எல்லாம் வந்து மஞ்சள் கலர்ல மாறுது அப்படின்னா அதுவும் ஒரு வைரஸ் தாக்குதலோட ஒரு அறிகுறி தான், அப்படியும் பார்க்கலாம். இந்த மாதிரி வைரஸ் தாக்குதலோட ஒரு அறிகுறிகள் இருக்குன்னா வைரஸ் அடிக்கலாம். கூட சேர்த்தி குரோமேஜிக்கு இல்லாட்டி ஆலிவ் கண்டிப்பா சேர்த்தி அடிங்க. ஏன்னா வைரஸ் தாக்குதல் வந்திருக்குன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். குரோமேஜிக்கும் சேர்த்தி வைரஸ் கூட சேர்த்தி அடிக்கிறப்போ நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும், இந்த வைரஸ் தாக்குதலுக்கு எதிரான ஒரு மருந்தும் கிடைக்கும். ஓகேங்களா? மாடிஃபை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இந்த மாடிஃபை அப்படிங்கிறது தண்ணியோட pH அளவை வந்துட்டு சரி பண்றதுக்கான ஒரு ப்ராடக்ட். pH அளவு அப்படிங்கிறது நமக்கு ஒரு 6ல இருந்து ஒரு 7க்குள்ள அந்த பாயிண்ட் இருக்கணும். 1ல இருந்து 14 வரைக்கும் இருக்கு தண்ணியோட pH அளவை மெஷர் பண்றது. அதுல 1ல இருந்து 7 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது அசிடிக் வாட்டர்னு சொல்லுவாங்க, அமிலத்தன்மையோடு இருக்குன்னு சொல்லுவாங்க. 7ல இருந்து 14 வரைக்கும் இருக்குன்னா அது ஆல்கைன்னு சொல்லுவாங்க, காரத்தன்மையோட இருக்குன்னு சொல்லுவாங்க. 7ங்கிறது நியூட்ரல். ஓகேங்களா? நம்மளோட ரத்தம் வந்து 7.4 pH வேல்யூ அந்த லெவல்ல இருக்கு. ஸோ நம்ம பயிர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்தடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணியோட pH அளவுங்கிறது ஒரு 6.5 இருந்தா பெட்டர். 6.5 6 மைண்ட்ல வச்சுக்கோங்க. 6ங்கிறது மட்டும் மைண்ட்ல வச்சுட்டா போதும். அப்ப 6ல இருந்து ஒரு 7க்குள்ள இருக்கு அப்படின்னா அந்த தண்ணி வந்து மருந்தடிக்கிறதுக்கு உகந்த ஒரு தண்ணி. அந்த தண்ணியில நீங்க எந்த கெமிக்கல் மருந்துனாலும் சரி இல்ல நம்மளோட மருந்துனாலும் சரி கலந்து அடிக்கிறப்போ கண்டிப்பா அந்த மருந்து நல்லபடியா வேலை செய்யும். ஒருவேளை தண்ணியே சரியில்லாம pH அளவு கரெக்டா இல்லாத ஒரு தண்ணி உங்க கிணத்து தண்ணியோ போர் தண்ணியோ pH அளவே நீங்க டெஸ்ட் பண்ணதே இல்லை அப்படின்னா அதோட pH அளவு ரொம்ப மிஸ்டேக்கா இருக்குன்னா அதுல நீங்க எந்த மருந்து அடிச்சாலும் அதோட வேலை வந்துட்டு முழுசா வந்துட்டு எஃபெக்ட் ஆகாது, அந்த மருந்தோட எஃபெக்ட் வந்துட்டு கம்மி பண்ணிடும். ஸோ pH அளவு வந்துட்டு எப்பவுமே தண்ணியை ஒரு தடவை செக் பண்ணிட்டா போதும். உங்களோட கிணத்து தண்ணி உங்களோட போர் தண்ணியை வந்துட்டு ஒரு தடவை செக் பண்ணி pH அளவு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். pH மீட்டர்னு சொல்லிட்டு ஒரு 400 ரூபா 500 ரூபா ரேட்லயே கிடைக்கும். அதை கொஞ்சம் ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்து அதில் முக்கி பார்த்தீங்கன்னா அதில் பாயிண்ட் காமிச்சிடும், 6.4 4 5ன்னு காமிச்சிடும். ஸோ ஒரு 6க்கு கீழே இருக்கு 4.3 தான் இருக்குன்னா அது வந்து
அமிலத்தன்மையா இருக்கு, அசிடிக்கா இருக்குன்னு அர்த்தம். அப்ப அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நியூட்ரல் பண்ணணும். ஒரு 6 to 7 புள்ளிக்குள்ள கொண்டு வரணும். அப்படி கொண்டு வர்றதுக்கு நம்மளோட மாடிஃபை வந்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணும். இந்த மாடிஃபையை நீங்க சொட்டு சொட்டா சேர்த்துங்க. ஒரு டேங்க்ல வந்துட்டு ஒரு 10 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுல வந்துட்டு மாடிஃபையை வந்துட்டு மில்லி கணக்கு கிடையாது, இது இது மட்டும் சொட்டு கணக்கு தான். கொஞ்சம் கொஞ்சமா சொட்டு சொட்டா சேர்த்தி பாருங்க. அது முதல்ல வந்துட்டு ரெட் கலரா வரும். ரெட் கலரா வந்திருக்குன்னா அது அமிலத்தன்மையில் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அதை இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சொட்டு சொட்டா சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா அப்படியே ப்ளூ கலருக்கு மாறிடும் தண்ணி. அப்படி ப்ளூ கலருக்கு மாறிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு என்ன சொல்றது நியூட்ரலுக்கு ஆயிடுச்சு, இல்லாட்டி 6 புள்ளிக்கு மேல வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி வந்துருச்சுன்னா அந்த தண்ணியில நீங்க அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும்னா மருந்தை கலக்கணும். மருந்தை கலக்கிட்டு இல்லை இந்த செக் பண்றது. தண்ணியில இதை மட்டும் ஆட் பண்ணி செக் பண்ணிட்டு சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மருந்தையே வந்துட்டு என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். சப்போஸ் இந்த கலர் சேஞ்சஸ் யாருக்காச்சும் தெரிய மாட்டேங்குது, நான் எவ்வளவு ஆட் பண்ணாலும் எந்த கலரும் மாற மாட்டேங்குது அப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா பெட்ரு வந்து இந்த பிஹெச் மீட்டரை யூஸ் பண்றதுதான் நல்ல சொல்யூஷன். நீங்க வெறும் தண்ணியில இந்த பிஹெச் மீட்டரை வச்சு பார்த்து அந்த பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் மாடிஃபையை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திரும்ப செக் பண்ணுனீங்கன்னா அது கிளியரா தெரியும். 10 நிமிஷம் டைம்ல 2 நிமிஷத்துலயே நீங்க பாத்துடலாம். ஓகேங்களா? இந்த பிஹெச் மீட்டரை வச்சு நீங்க முடிவு பண்ணுனீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, பிஹெச் அளவு வந்துட்டு அதிகமா இருக்குன்னா இது பயன்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க வந்து பிஹெச் அளவு கம்மியா இருக்கிறத அதிகப்படுத்துறதுக்கு தான் நம்ம வந்து மாடிஃபை யூஸ் பண்றோம். ஆல்ரெடி அதிகமா இருக்கிறத வந்து கம்மி பண்றதுக்கு அவசியம் இல்லை. நம்ம ஊர் சைட்ல அந்த மாதிரி தண்ணி கிடையாது, அதனால அதை பத்தி பெருசா ஒன்றும் மெனக்கெட வேண்டாம். அதிகமா இருக்கிறத கம்மி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ரொம்ப சிம்பிளா வந்துட்டு ஒரு எலுமிச்சை சாறை கொஞ்சம் சேர்த்தனாலே போதும், அந்த லெவலை வந்து கம்மி பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அப்புறம் ஒரு சிலர் டவுட் யூடியூப்ல எல்லாம் கேட்டீங்க, இந்த மண்ணுல பிஹெச் அளவு வேற மாதிரி இருக்கு அதுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு கேட்டீங்க. மாடிஃபையை வந்துட்டு தண்ணியில ஆட் பண்றப்போ எப்படி தண்ணி மாறுதோ அதே மாதிரி மண்ணுல நீங்க மாடிஃபையை வந்துட்டு ட்ரிப்பு மூலியமா கொடுக்கறப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு மண்ணோட பிஹெச் அளவையும் இது மூலியமா மாத்தி கொண்டு வர முடியும். அதுக்கு முதல்ல மண்ணுல இருக்கக்கூடிய பிஹெச் லெவலை வந்துட்டு நீங்க இந்த மீட்டர் வச்செல்லாம் டெஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கு எல்லா மாவட்டத்திலையும் வந்துட்டு வேளாண் துறை அலுவலகம்னு கண்டிப்பா ஒண்ணு இருக்கு. அங்க உங்க தோட்டத்துல இருந்து மண்ணை கொண்டு போய் பரிசோதனைக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு 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 சாம்பிள் டெஸ்ட்டுக்கு 20 ரூபா 30 ரூபா தான் ரேட்டு வாங்குறாங்க. அதிகபட்சம் 50 ரூபா வாங்குவாங்க. அப்போ உங்க மண்ணோட பிஹெச் அளவு என்னன்னு அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ மண்ணோட பிஹெச் அளவு தெரிஞ்சிருச்சுன்னா 2 விதமா நீங்க முடிவு பண்ணலாம். ஒண்ணு மண்ணோட பிஹெச் அளவை மாத்துறதுக்கு என்ன பண்ணணுங்கிறதால இருக்கு. ஒண்ணு சுண்ணாம்பு சத்து கொடுத்து அதுல மாத்தி எடுக்கலாம், இல்லாட்டி என்ன சொல்றது ஒரு ஒரு மர சாம்பலோட சத்து கொடுத்து அதுல பிஹெச் அளவை மாத்தி எடுக்கிற முறைகள் எல்லாம் இருக்கு. நம்மளோட மாடிஃபையை கொடுத்து கூட மாத்தி எடுக்கிற முறைகள் இருக்கு. அது ஒரு விதம். இன்னொன்னு உங்க மண்ணோட பிஹெச் அளவு என்னவோ அதுக்கேத்த மாதிரி பயிர்களை பண்ணலாம். நீங்க உங்க மண்ணோட பிஹெச் அளவுக்கு ஏற்ற மாதிரி பயிரை நீங்க பண்ணனா இன்னும் நல்லபடியா அந்த பயிர் நல்ல வளர்ச்சி வரும். ஓகேங்களா? ஸோ மண்ணோட பிஹெச்சுக்கும் நம்மளோட ப்ராடக்ட்டுக்கும் பெரிய சம்பந்தம் கிடையாது. அது வந்து மண்ணோட பிஹெச்சை சரி பண்ணணும்னா நீங்க மண்ணோட பிஹெச் என்னன்னு தெரியணும்னாலே நீங்க டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு தான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க நம்மளோடது வந்துட்டு தண்ணியோட பிஹெச் அளவை சரி பண்ணக்கூடிய ப்ராடக்ட் இது மெயினா. ஓகேங்களா? ஓகே, நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த ப்ராடக்டோட ஒரு பயிருக்கும் என்ன கொடுக்கறது சார், நெல்லுக்கு என்ன கொடுக்கறது அப்படியெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா இப்ப சொன்ன எல்லா பொருளை பத்தியும் நீங்க ஸ்டடி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நெல்லுக்கு என்ன கொடுக்கணும், கரும்புக்கு என்ன கொடுக்கணுங்கிறதெல்லாம் வந்துட்டு நீங்க புரிஞ்சுப்பீங்க. அதை பத்தி இன்னும் நிறைய தெரியணும்னா கண்டிப்பா நீங்க ஃபீல்டுக்கு போய் தான் கத்துக்க முடியும். நீங்க ஒரு கரும்புக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியணும்னா கண்டிப்பா நீங்க ஒரு 10 தோட்டத்துக்கு போங்க. ஒரு தோட்டமும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி கரும்பு விளைய வைக்க மாட்டாங்க. ஸோ ஒரு மாதிரி பண்ணுவாங்க. நீங்க ஒரு தோட்டமா போய் பார்க்குறப்போ உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். அப்போ நம்மளோட உரம் மருந்து எல்லாம் எப்படி கொடுக்கலாங்கிற ஐடியா உங்களுக்கு இன்னும் தெளிவாவே உங்களுக்கு கிடைச்சிரும். மினிமம் நீங்க இருக்கிற ஊர்ல பக்கத்துல இருக்கிற 5 கிராமங்களை செலக்ட் பண்ணுங்க. உங்க வீடு எங்க இருக்கோ, நீங்க எங்க தங்கி இருக்கீங்களோ அங்கிருந்து ஒரு 5 கிராமங்களை செலக்ட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய பயிர்களை பத்தி ஸ்டடி பண்ணி அங்க இருக்கிற எல்லா தோட்டங்களுக்கும் நீங்க விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பக்காவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு நாலேஜும் கிடைக்கும். ஓகேங்களா?
விளைச்சலை அங்க போயிட்டு ஒரு ஒரு விவசாயி சந்திக்கிறப்ப கண்டிப்பா ஒரு பிளான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியும். செலவை குறைச்சு விளைச்சல் அதிகப்படுத்துறத கண்டிப்பா பார்க்க முடியும். அந்த விவசாயிகளை நம்மளோட இந்தியா ஷாப்பிக்கோ பியூசிக்கோ கூட கூட்டிட்டு போய் காமிச்சு கொடுங்க, இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, காமனா ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கணும்னா, ஒரு 1 ஏக்கர் பூமிக்கு 125 லிட்டர் தண்ணியில ஒரு 250 மில்லி எம்ஐ வீரோ, சிட்ராவோ, ப்ரௌடோ, வைராஷோ எந்த மருந்து அடிக்கிறதா இருந்தாலும் ஒரு ஒரு டப்பா, அதாவது 250 மில்லி, அதுக்கு 125 லிட்டர் தண்ணி, கிட்டத்தட்ட 12 டேங்க் தண்ணி. ஓகேங்களா? அதுல 100 மில்லி எம்ஐ ஸ்ப்ரே, ஒட்டு பசை இருக்கு இல்லைங்களா, அது 100 மில்லி, மருந்து 250 மில்லி, தண்ணி 125 லிட்டர். இதை மிக்ஸ் பண்ணுனா 1 ஏக்கருக்கு மருந்து அடிச்சிடலாம். ஓகேங்களா? இதே மரங்கன்னு வச்சுங்க, மாமரம், வாழை மரம், அதுக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணணும்னா இது பத்தாது. அப்போ ஒரு 20 மரம், 50 மரம், அப்படிதான் ஒரு மாமரம்னா ஒரு 20-30 மரத்துக்கு ஸ்ப்ரே பண்ணலாம். தென்னை மரம்னா ஒரு 30-40 மரத்துக்கு ஸ்ப்ரே பண்ணலாம். வாழை மரம்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலா ஸ்ப்ரே பண்ணலாம். இப்படிதான் மரங்களை பொறுத்த வரைக்கும் கணக்கு மாறும். சின்ன பயிர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கணக்கு பொருந்தும். அதனால எக்ஸாக்டா இப்படிதான் சொல்ல முடியாது, ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு வேல்யூ தான் அது. அதே மாதிரி மண்ணுல போடக்கூடிய உரம் அப்படின்னா 1 ஏக்கருக்கு 4 கிலோ பூஸ்டா, ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ பூவஸ்டா, ரெண்டு பேக்கெட் பூவஸ்டா, அதாவது 4 கிலோ பூவஸ்டாவும் 1 பேக்கெட் குரோ மேஜிக், 100 கிராம் குரோ மேஜிக்கு 4 கிலோ பூவஸ்டா, அதுல 2 பேக்கெட், இதுல 1 பேக்கெட்னு ஒரு ஏக்கருக்கு போட்டா பெரும்பாலும் நல்ல ரிசல்ட் கிடைச்சிடும். மரங்களை பொறுத்த வரைக்கும் 2 மடங்கு 3 மடங்கு இதை அதிகப்படுத்திக்கணும். இது பொதுவான ஒரு கணக்கு தான் இதுல சொல்ல முடியுது. ஓகே ஓகே அப்போ ட்ரைனிங் செஷன் முடிஞ்சிச்சு. கொஞ்சம் அதிகமான டைமிங், கொஞ்சம் போரிங்கா கூட இருந்திருக்கும். ஏன்னா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம், ஏதோ பேசிட்டே இருக்கோம், உங்களை எல்லாம் எதுவும் கேட்க முடியல, பேச முடியல. அப்போ கொஞ்சம் போரிங் இருந்திருக்கும். ஆனா இந்த தகவல் கண்டிப்பா பயன்படும் எல்லாருக்கும். அப்புறம் நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும். எனக்கு ஒன்னொன்னுக்கும் ஒரு பொருள் மேலே, ஒரு ப்ராடக்ட் மேலேயே எனக்கு டவுட் இருக்கு. அது போக ஒரு சில பயிர்களுக்கு எப்படி கொடுக்கறதுங்கிறத டவுட் இருக்கு. அப்படின்னு 2 விதமான டவுட் இருக்கு. ஒரு போஸ்ட்ராவை பத்தின டவுட் இருக்கும், ஒரு ஆலிஃபை பத்தின ஒரு டவுட், அது ஒரு விதமான டவுட். அப்புறம் இந்த பயிருக்கு, கரும்புக்கு என்ன கொடுக்கறது, எப்படி கொடுக்கறதுங்கிறத ஒரு டவுட். இப்படி 2 விதமான டவுட் இருக்கு. உங்களோட டவுட் எதுவா இருந்தாலும் உங்களோட அப்ளைன் லீடர்ஸ் கிட்ட கேளுங்க. உங்களோட அப்ளைன் லீடர்ஸ் டிசி, ஏடிசி, டிடிசி அவங்க கிட்டையும் கேட்கலாம். அவங்க த்ரூ எஸ்டிசி, என்டிசி லீடர்ஸ் கிட்ட அந்த டவுட் வரும். அப்புறம் சிடிசி லீடர்ஸ் கிட்ட கூட வரும். ஸோ என்டிசி லீடர்ஸ் கிட்ட வருதுன்னா, என்டிசி அபோவ் லீடர்ஸ் யாரு வேணாலும் என்ன பண்ணுங்க, டவுட் என்கிட்ட கூட கேளுங்க. நான் அதுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்றேன். ஓகேங்களா? ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் டைரக்டா எனக்கு ஆன்சர் பண்ண முடியலன்னாலும் உங்களோட டாப் லீடர்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா, உங்க டாப் லீடர்ஸ் மூலியமா கண்டிப்பா உங்களோட டவுட்டுக்கு ஆன்சர் கொடுக்குறோம். கம்பெனியில இண்டி அக்ரோவோட கஸ்டமர் கேர் நம்பரும் இருக்கு. உங்களுடைய ஒரு ப்ராடக்ட் மேலேயும் கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்க கால் பண்ணினாலும் கூட அவங்க கூட உங்களோட சில டவுட்டை அவங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி ப்ராடக்ட்டை பற்றி நிறைய கற்றுக்க முடியும். ஸோ தொடர்ந்து ஃபீல்டுக்கு போங்க. நான் மெயினாக சொல்கிறது ஃபீல்டுக்கு போங்க. அதாவது ஒரு தோட்டமாக போங்க. அங்கிருந்து உங்களுக்கு நிறைய நாலேஜும் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். அது மூலிமா உங்கள் ஏரியாவில் உங்கள் தோட்டத்துக்கு என்ன வேணுங்கிறதெல்லாம் நீங்கள் உருவாக்க முடியும். இப்போ ஈரோட்டில் விளையிற நெல் இல்லை, அங்கே சிவகங்கையில் விளையிறது. இந்த நெல் ரகம் வேற, அந்த நெல் ரகமும் வேறையா இருக்கும். இது 2ம் பொருந்தாது. இங்க இருக்கிற தண்ணி வேற, அங்க இருக்கிற தண்ணி வேற, ரகமே வேற, மண்ணு வேற, ஒரு பக்கத்து தோட்டத்துக்கே மாறும். உங்க ஊர்லயே இந்த ஊருக்கும் அடுத்த ஊருக்கும் மாறும். ஸோ இதெல்லாம் நீங்க ஃபீல்டுல போறப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஒரு தடவை விவசாயிகளை ரீச் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க, ரிசல்ட் பார்த்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. எலிமெண்ட்ஸ் ஆனண்டான் மற்ற ப்ராடக்ட்ல ரெகுலர் பர்ச்சேஸ் இருக்கோ இல்லையோ, அக்ரியில தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்னைக்கு ரிசல்ட் கிடைக்குதோ, இப்ப குழந்தை இல்லாதவங்களுக்கு போயிட்டு ப்ராடக்ட் கொடுக்கணும், குழந்தை உருவாயிடுச்சு, கன்சீவ் ஆயிட்டாங்க, அப்ப ரிசல்ட் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவங்க ப்ராடக்ட் அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்க. வேற ப்ராடக்ட் ஊட்டச்சத்துக்கு சாப்பிட்றதுங்கிறத தாண்டி அந்த அந்த ரிசல்ட் கிடைச்ச உடனே அங்க சேல்ஸ்ங்கிறது கம்மியாகும். பட் அக்ரியை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் என்னைக்கு கிடைக்குதோ அதுக்கப்புறம் தான் சேல்ஸ் அதிகமாகும்.
ஸோ தொடர்ந்து பர்ச்சேசிங் ரீபர்ச்சேசிங் இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஸோ விவசாயியோட வெல்விஷராக கண்டிப்பாக நீங்கள் போங்க, ஃபீல்டுக்கு போங்க, அனுபவப்படுங்க. உங்கள் ஏரியாவோட விவசாயத்துக்கு என்ன கொடுக்கணுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். உங்களோட ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா உங்களோட டாப் லீடர்ஸ் மூலியமாக கேளுங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ப்ரோக்ராம் வந்துட்டு முடிக்கணும்னு நினச்ச டைமை விட அதிகமாக ஆரம்பிக்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அதிகமானதுனால முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஆனாலும் நிறைய பேர் இப்போ வரைக்கும் பொறுமையாக கேட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறோம். இந்தியா குரோ மூலியமா, மைலேசியல் மூலியமா எல்லா விவசாயிகளுக்கும் நல்லது நடக்கட்டும். டிஸ்ட்ரிபியூட்டர் அத்தனை பேருக்கும் நல்ல ஒரு லைஃப் கிடைக்கட்டும். பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி. விஷ் யூ ஆல் சக்சஸ். ஜெய் மைலேசியல், ஜெய் எக்கோ சேம்பர். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். இப்போ ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுத்த டாப் லீடர்ஸ் எல்லா லீடர்ஸுக்கும், டாக்டர் மோகன் சார் உட்பட எல்லா லீடர்ஸுக்கும், வினோத் சாலமன் சாருக்கும் எல்லா லீடர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி இந்த ஜூம் இதோட முடிஞ்சதாக அறிவிக்கிறோம். எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். குட் நைட். சார் ஜூம் க்ளோஸ் பண்ணிக்கலாங்க சார்.